வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த கதை 1999ஆம் ஆண்டு எழுதப்பட்ட கதை. இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டங்களில் தஞ்சாவூரில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் உண்மை கதை இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க தானே வச்சேன். பூமா சமையலறையில் அலமாரி இடுக்கில் எல்லாம் கைவிட்டு தேடினாள். கிடைக்கவில்லை. சாதாரணமாய் அந்த வீட்டில் பத்திரிகை படிக்கிற ஜீவராசிகளே கிடையாது. அதுவும் வார பத்திரிகைகளை, நாவல்களை விரலால் கூட தொடமாட்டார்கள். இதெல்லாம் பணத்துக்கு தண்டம் என்பான் அவள் கணவன் சகாதேவன். தினசரியை எப்போதாவது இரவு சாப்பாட்டோடு மேய்வான். அதுவும் வெட்டு, கொலை, குத்துப்பழி, கள்ளக்காதல் என்றால் சுவாரஸ்யமாய் ராகம் போட்டு படிப்பான். வியாசர்பாடி வியாபாரி முனிராஜ், வயது 30. இவரது மனைவி முனியம்மா, வயது 36. ஏதுடாது, புருஷனை விட பொண்டாட்டிக்கு வயசு அதிகமா இருக்கு. ஒருவேளை மாத்தி போட்டிருப்பானவ. முனியம்மாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த கன்னியப்பன் என்கிற 80 வயது கிழவருக்கும் கள்ளக்காதல். அப்படி போடு. இவன் படித்து கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் உட்கார்ந்து மருமகள் தன் மகனுக்கு ஒழுங்காக பரிமாறுகிறாளா என்ற நோட்டம் விட்டு கொண்டே சத்தம் போடுவாள் நாகம்மாள். ஆமாண்டா, ஊர்ல எவனோட ஓடி போனா என்ன, நம்ம வீட்டு சரக்கு ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வேணாமா நீ? வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே ஆம்பளை ஏமா அத்தான் இல்ல? ஆடத்தோ, அவர் ஒரு மனுஷனாங்காட்டியும் 50 வயசு ஆறது. பொண்ணு தளன்னு வளர்ந்து நிக்குது. என்னமோ நாக்காளி தேய ஒரே பதவியில் உட்காந்துக்கிட்டு இவரோட வேலையில சேர்ந்தவங்க எல்லாம் எங்கேயோ அண்ணாந்து பார்க்க முடியாத ஒசரத்துக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் இன்னும் அந்த 3000 ரூபாய்க்கு காசு செங்கி அடிச்சுக்கிட்டு பாவம் தனலட்சுமி இந்த கவலையிலேயே இழைச்சு நூலா போயிட்டா. இப்படி சொல்லிவிட்டு கீழ்கண்ணால் பூமாவை பார்ப்பாள் நாகம்மா. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். நீ ஏண்டி பார்த்துட்டு நிக்கிற? நேத்து போட்ட ஊரு அந்த ஜாடியில் இருக்கு பாரு, எடுத்து அவனுக்கு போடு. எல்லாம் நான் சொல்லணுமாக்கோ? நீ திங்க உட்கார்ந்தா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போட்டுட்டு திங்கிற இல்ல? அவள் மறுபடியும் மகனுக்கு விசிறிக்கொண்டே சொல்வாள். சகாதேவா, சகா, சொல்லுமா, கேட்டுட்டு தானே இருக்க. எனக்கு என்னவோ இந்த வீடு இந்த தெரு எதுவுமே பிடிக்கல. உங்க அப்பா இருந்த காலத்துல எத்தனையோ மதிப்பா இருந்துட்டு இப்ப நாம பிச்சை போட்டு வளர்ந்தவங்க எல்லாம் இதே தெருவில் மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறப்ப இப்படி கைக்கும் வாய்க்குமா இருக்கிறது பிடிக்கல. பேசாம இந்த வீட்டை வித்துட்டு அடையார், திருவான்மியூர் இல்ல ஈஞ்சம்பாக்கம், மடிப்பாக்கம்னு போயிடலாமான்னு தோணுது. போயிடலாம் தான். ஆனா இந்த வீட்டை வித்தா என்ன வரும்னு நினைக்கிற நீ? 10 லட்சம் தேருமா? இதுல புது வீடு நடக்கிற காரியமா? ஏண்டா நடக்காது? உன் பெண்டாட்டிய கட்டி கொடுக்கறப்ப அந்த மனுஷன் அவன்தான் உன் மாம என்ன சொன்னாரு? 75 லட்சம் ரூபாய் சொத்துல 3ல் ஒரு பங்கு பொண்ணுக்கு தான்னு சொன்னா இல்ல? தவிர ஆத்தாக்காரியோட நகையெல்லாம் இவளுக்கு தான்னு சொன்னா இல்ல? போய் கேளு. உன்னால கேட்க முடியாட்டி தோ நிக்கிறாளே திமிசு கட்ட மாதிரி, அவளை அனுப்பி கேட்டுட்டு வாங்கிட்டு வர சொல்லு. அப்புறமா பேப்பர் படிக்கலாம். இதே தெருவிலேயே இன்னும் ஒரு வருஷம் இருந்தோம்னு வச்சுக்க, உன் பெண்டாட்டிய எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுவா. என்னம்மா சொல்ற நீ? சொல்ற, சுரக்காய்க்கு உப்பில்லைன்னு. வயசுல பெரியவங்க எதையும் பூடகமாத்தான் சொல்லுவாங்க. புத்தி உள்ளவன் தான் புரிஞ்சுக்கணும். காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வந்து பேப்பரை பார்த்துட்டே 4 கவளம் அள்ளி போட்டுட்டு படுக்க போயிடுற. உனக்கு எங்க புரிய போறது இதெல்லாம்? பூமா அப்படியே சுவரோடு ஒடுங்கி போய் நிற்பாள். மாமியார் போட்ட தூபம் இரவு எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் மறுபடியும் அந்த வார பத்திரிகையை தேடினாள். நாத்தியின் பெண் ராணி காரியமாக வேண்டுமென்றால் மட்டும் பூமாவின் காலை சுற்றி சுற்றி வருவாள். அத்தை, இன்னைக்கு எங்க காலேஜில் ஆண்டு விழா. உங்க புடவையும் சங்கிலியும் தரீங்களா? அத்தை, கவிதை போட்டியில உங்களை நம்பித்தான் கலந்துகிட்டு இருக்க. 36 வரியில 3 தலைப்பு கொடுத்துருக்காங்க. 2 நாள் டைம் தர்றேன், யோசிச்சு எழுதி வைங்க. எங்க வீட்டு பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டேன் அத்தை. இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரம் போறோம். 15 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வச்சிருங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். இந்த வீட்டிலேயே ராணியும் அவள் தாய் தனலட்சுமியும் வைத்ததுதான் சட்டம். இத்தனைக்கும் இவர்கள் பக்கத்து தெருவில் வசிப்பதாகத்தான் வெளியே பேச்சு. ஆனால் அநேகமாக அம்மாவும் மகளும் இங்கேயேதான் டேரா. தனலட்சுமியின் கணவன் கணேசு மட்டும் அதிகம் இங்கே வரமாட்டான். மாமியார் வீட்டில் தனக்கு மதிப்பில்லை என்பது அவனுக்கு தெரியும்.
போதா குறைக்கு தனலட்சுமி பிறந்த வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஒரு கட்டை ஸ்ருதியை உயர்த்தியே கணவனை அதட்டுவாள். காஃபி கொண்டு வர சொல்லவா? வேணாம் தனம், ஆபீஸ்க்கு நேரமாச்சு. என்னமோ நீ வந்துட்டு போக சொன்னியேன்னு வந்த. அது சரி, கல்யாணமாகி 20 வருஷம் முடிய போகுது. இன்னும் மாப்பிள்ளை முறுக்கு விடலையாக்கும். காஃபி தரட்டுமான்னு கேட்டா சரின்னு சொன்னா என்ன? வாய் முத்தா உதிர்ந்து போகும். நல்ல பால், நல்ல டிகாக்ஷன்ல ஒரு டம்ளர் காஃபி. நம்ம வீட்ல உங்க சம்பளத்துல ஒரு பொழுது சாப்பிட முடியுமா? ஏதோ எங்க அம்மா வீட்லயாவது கொடுக்கலாமேன்னு தானே கொடுக்கறேன். நீ சாப்பிடு தனம். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். நான் வரட்டுமா? இதுக்கு தான் என்ன வர சொன்னியா? 9:30 மணி பஸ்ஸை பிடிச்சிருந்தா இந்நேரம் பாதி தூரம் போயிருப்ப. கணேசு மனைவியை திரும்பியே பார்க்காமல் ஓடுவான். இவள் முகத்தில் புடவை முந்தானையை போட்டு மூடிக்கொண்டு கோவென அழுவாள். நாகம்மா தனது பெரிய சரீரம் குலுங்க ஓடி வந்து மகளை கட்டிக்கொண்டு கூட சேர்ந்து ஒப்பாரி வைப்பாள். அழாதேடி என் தங்கம், அழாத. உலகத்துல ஒரு பவிசு இல்லாதவெல்லாம் தனக்கு நிகர் இல்லைன்னு வாழறா. பந்தக்கால்ல தாலி கட்ட வேண்டிய சமயத்துல சொல்லாம ஓடிப்பானவனுக்கு வாழ்க்கை படை இருந்த தொடப்பக்கட்டிக்கெல்லாம் பட்டு கொஞ்சலம் கிடைச்சிடுச்சு. என் தங்கம், இப்படி ஒரு துப்பு கெட்டவனுக்கு கழுத்து நீட்டி காலமெல்லாம் கண்ணீர் விடணும்னு நீ வரம் வாங்கிட்டு வந்திருக்கையே அம்மா. இதுதான் இதுதான் பூமாவை சுற்றியுள்ள மனிதர்களின் குணாதிசயங்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட தன் விதியை நொந்து கொள்ளக்கூட நேரம் இல்லாமல் இவள் இங்கே காலையில் 7 மணிக்கு ஒரு முறை டிஃபன், 9 மணிக்கு இன்னொரு டிஃபன், 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டவர்களுக்கு 12 மணிக்கு சாப்பாடு, 9க்கு முருகல் தோசையில் ஆறும் ஒரு சொம்பு காஃபியும் குடித்து ஏப்பம் விட்டவர்களுக்கு 2 மணிக்கு சமையலுமாய் விழுந்து விழுந்து செய்து கொண்டிருக்க இவர்கள் அலங்காமல் நலங்காமல் உட்கார்ந்த இடத்தில் சாப்பிட்டு கை அலம்பி ஊர் வம்பை எல்லாம் பேசி நடுநடுவே தங்கள் வீட்டு பிள்ளைக்கு எத்தனையோ நல்ல வரன்கள் எல்லாம் கியூ வரிசையில் நிற்கையில் எவளையோ கொண்டு வந்துவிட்ட அசட்டுத்தனத்தை சொல்லி அழுது மிச்ச நேரத்தில் தங்களது விதியையும் நொந்து அழுது கொண்டிருப்பார்கள். பூமா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாகிறது. பிறந்த வீட்டில் தாய் தந்தைக்கு அருமையான மகளாகத்தான் இருந்தாள். படித்த குடும்பம் ஆதலால் பூமாவையும் கல்லூரி பட்ட படிப்பு வரையில் படிக்க வைத்தது. அவள் கல்லூரியில் படிக்கும் போதே தாய் இறந்து விட்டாள். அப்போது பூமாவின் பெரிய அண்ணன் கனகவுக்கு மட்டும் திருமணமாகி இருந்தது. பூமா கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கையில் அவனது சின்ன அண்ணன் கருணாகரனுக்கும் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் பூமாவின் தந்தை துரைசாமி சொன்னார், பூமாவுக்கும் நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சா சேர்த்து முடிச்சுடலாம். மேலும் இத்தனை சொத்தம் பூர்வீகமா உங்க அம்மாவோட தாத்தா கொடுத்தது. தாத்தாவுக்கு பொண்ணு பையங்கிற பேதம் எல்லாம் கிடையாது. பொண்ணுக்கும் சம கல்வி, சம அந்தஸ்து, சொத்துல சம உரிமை உண்டுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி தன் பொண்ணுக்கு இத்தனை சொத்தையும் எழுதி வச்சுட்டு போனார். அவரோட வாக்கை மீறாம இருக்கிற சொத்தை 3 பங்கா போட்டிருக்க. ஒவ்வொருத்தருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் வரும். மாசம் 20,000 போல வாடகையாவும் நெல்லு வித்தும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். தவிர அம்மாவோட நகைகளை அப்படியே பூமாவுக்கு போட்டுடணும். இது அம்மாவோட விருப்பம். அதனால அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா என் கடமை தீர்ந்துடும். துரைசாமி தங்கமானவர். அவரது செத்து போன மனைவி அவரை விடவுமே தங்கமானவள்தான். இப்படி 2 தங்கங்களும் சேர்ந்தால் 10.5 மாற்று தங்கம் அல்லவா பிறக்க வேண்டும்? ஒருவேளை அத்தனை நல்ல குணமும் பூமாவுக்கே வந்து சேர்ந்து விட்டதோ என்னவோ? கனகவுக்கும் கருணாகரனுக்கும் பெற்றவர்களின் அன்பும் விசால மனசும் துளி கூட இல்லை. அதை விடவும் கனகுவின் பெண்டாட்டி அம்சா வேறு. 25 லட்சமாம், 25 லட்சம். இதை வச்சுட்டு எந்த மூக்கில் ஈச முடியும்? இன்னைக்கு வேணும்னா 25 லட்சம் சொல்லிக்கிற மாதிரியான தொகையா இருக்கலாம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு வேண்டாம், இன்னும் 1 வருஷத்துல இதுக்கு என்ன மதிப்புங்கங்கிற? ஒரு ஃப்ளாட், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க முடியுமா இந்த பணத்துல? இதுல நகையெல்லாம் அவளுக்காம். அம்மாவோட கடைசி கால விருப்பமாம். கிழம் தானே சொல்றதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டெத் பெட்ல அம்மா பேசின ஒரே வார்த்தை பாத்ரூம் போகணும் போல இருக்குங்கிறது தான். உன்கிட்ட ஏதாவது பேசினாளாடா? இல்லை என்பது போல தலையாட்டினான் கருணாகரன். கனகு அவன் தொடையில் அடித்து சொன்னான், நீ எதுக்கும் கவலைப்படாத பிரதர். பூமாவுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் போடுறா மாதிரி 20 பவன் நகை போட்டு கல்யாணத்தை தடபுடலா பண்ணிடலாம். நகைன்னு பார்த்தா அம்மாவோட நகை 100 பவனுக்கு மேலேயே தேரும்.
உன் பெண்டாட்டிக்கு 40, என் பெண்டாட்டிக்கு 40. என்ன சொல்ற? இவளுங்களுக்கும் கழுத்து கையெல்லாம் இருக்கு. அப்பா ஒத்துக்கணுமேடா. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். எல்லாவற்றிற்கும் கனகுதான் பிள்ளையார் சுழி போட்டான். மகன்களின் சூது தெரியாமல் துரைசாமி தன் மகளுக்காக ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து இளைய மகனின் திருமணத்தோடு மகனின் கல்யாணத்தையும் சேர்த்து வைத்து கொள்ள முகூர்த்தம் பார்த்து 2 கல்யாணம் ஒரே முகூர்த்தத்துல வச்சுட்டா 2ல 1 கண்ணு பட்டாப்புல பட்டு போயிடும்னு பெரியவங்க சொல்வாங்க மாமா. அதனால முதல் முகூர்த்தத்துல கருணாகரன் கல்யாணத்தை வச்சுப்போம். அடுத்த முகூர்த்தம் 2 நாள்ல பூமா கல்யாணம். கனகவின் மனைவி அம்சா சொல்ல துரைசாமி ஒரு குழந்தை போல தலையாட்டினார். நீ சொல்றதும் சரிதாம்மா. உங்க மாமியார் இருந்தாலும் இதத்தான் சொல்லுவா. ஆனா பொண்ணு இருக்கையில பையனுக்கு முதல் முகூர்த்தம்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய லட்சுமியை வரவழைப்போம் மாமா. அப்புறம் நம்ம வீட்டு லட்சுமிய வெளியே அனுப்புவோம்னு பார்த்தேன். பலே பலே, நீ சொல்றதும் சரிதான் குழந்தை. துரைசாமி குதூகலமா இரு கரங்களையும் கொட்டி ஆரவாரித்தார். கனகு தம்பியின் திருமணத்தை துரிதப்படுத்தியதற்கான காரணமே வேறு. எப்படியும் பூமாவின் திருமணம் குறித்த முகூர்த்தத்தில் நடைபெற போவதில்லை என்கிற விஷயம் அவனுக்கும் கருணாகரனுக்கும் அம்சாவுக்கும் மட்டுமே தெரியும். பூமாவின் திருமணத்தை முன்னால் வைத்து அந்த வைபவம் நின்று போனால் அப்புறம் அப்பாவின் நிலை எப்படியோ? அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்க முடியுமோ முடியாதோ? இத்தனை துயரமான சூழ்நிலையில் மகனின் திருமணம் இப்போது அவசியமா? இன்னும் கொஞ்ச நாள் ஒத்தி போடலாமா என்று அவர் நினைக்கவும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, பூமாவின் திருமணம் என்ன காரணத்தினால் நிற்கப் போகிறதோ அந்த காரணமே தம்பிக்கு பெண் கொடுப்பவர்களையும் யோசிக்க வைக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட இடத்தில் போய் நாம் பெண்ணை கொடுக்க வேண்டுமா என்று அவர்கள் நினைக்கலாம் இல்லையா? பூமா அண்ணன்களின் அந்தரங்கம் தெரியாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய புடவைகளை எடுப்பதிலும் கைக்கு மருதோன்றை அரைத்து இட்டு கொள்வதிலும் நடுநடுவே மாப்பிள்ளையை பற்றி தனக்கு எழும் சந்தேகங்களை எல்லாம் அண்ணியிடமும் அண்ணன்களிடமும் பேசி தீர்த்து கொள்வதுமாய். அண்ணி, டாக்டருக்கு கதை கவிதை இதெல்லாம் பிடிக்குமா? நான் அப்பப்போ கொஞ்சம் கிரிக்கிட்டு இருக்கனே, அவருக்கு பிடிக்கலைன்னா என்ன செய்யறது? நீ வேற, மெடிக்கல் காலேஜில் இவருக்கு குட்டி கண்ணதாசன்னே பேர் இருக்காம். எழுதுறதுல மட்டும்தானே? பாத்தியா, உன் சந்தேக புத்தி போகல. அத்தனை அக்கறை இருந்தா ஃபோன் செஞ்சு விசாரியேன். பூமா மிக ரகசியமாய் துடிக்கும் இதயத்தை அழுத்தி பிடித்து கொண்டு 2 தடவை தனக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த டாக்டர் மாப்பிள்ளையிடம் பேசியிருக்கிறாள். ஒன்று தொலைபேசியில், ஏங்க, உங்களுக்கு இந்த கவிதை கதை இதிலெல்லாம் ஆர்வம் உண்டா? ஏன் கேட்குற? இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன செய்வ? என்ன செய்வ? எனக்கு தெரியல. ஏமாத்தமாகத்தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, உங்க அன்புல அதையெல்லாம் மறந்துடுவேன். இல்ல, என் பிரியத்தை பார்த்து நீங்களே அசந்து போய் போனா போறது பூமா, நீ எழுதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவீங்க. அவன் சிரித்தான். பரவாயில்ல, கெட்டிக்கார பொண்ணாத்தான் இருக்க. நீ தாராளமா உனக்கு விருப்பப்பட்டதை செய்யலாம். கூடாதுன்னு தடுக்க இங்க யாருமே இல்ல. ஆனா ஒண்ணு. என்ன? நான் மறந்து எழுதி தர்ற காகிதத்தை மட்டும் நீ கவிதை எழுத எடுத்துக்க கூடாது. அன்றைக்கு இதை பூமா தன் தந்தையிடம் சொன்னபோது அவர் சிரித்த சிரிப்பு, அதுதான் கடைசி சிரிப்பு இருவருக்குமே. முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் கூட பிரமாதமாக நடந்தது. கருணாகரனுக்குத்தான் வயிற்றெரிச்சலாக இருந்தது. அவன் தனது புது பெண்டாட்டியை கூட கவனியாமல் அடிக்கடி அண்ணனிடம் வந்து கலந்தாலோசித்தான். கனகு, நடக்காதுன்னு தெரிஞ்சிட்டும் எதுக்கு இத்தனை தூரம் மான வேடிக்கை விருந்தெல்லாம்? இப்பவே போட்டு உடைச்சிட்டியானா பணமாவது மிச்சமாகும் இல்ல? பொருடா, பாவம் அப்பா குஷி மூடுல இருக்காரு, விடியட்டும். நேரா மாப்பிள்ளை கைக்கே லெட்டர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்க. அதே சமயத்துல இன்னொரு ஏற்பாடும் செஞ்சிருக்க. என்னது? எங்க ஆபீஸ்ல 6ஆமுதுன்னு ஒரு கிழவனார் அட்டெண்டரா வேலை பார்க்கிறார். மகா சாது. அவரை அவர் குடும்பத்தோட வர சொல்லியிருக்க. எதுக்கு? பொறுத்திருந்து தான் பாரேன். விடிகாலை 6:30 மணிக்கு முகூர்த்தம். மாப்பிள்ளை குளித்து முடித்து மணப்பெண்ணின் வருகைக்காக காத்திருந்த போதுதான் அது நடந்தது. 10 வயது சிறுவன் ஒருவன் ஓடி வந்து மாப்பிள்ளையின் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு ஓடினான். பிரித்து படித்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு பிளட் பிரஷர் ஏறிவிட்டது. அவ்வளவுதான். கழுத்தில் போட்டிருந்த மாலையை பீத்து எறிந்துவிட்டு கூச்சல் போட்டான். எங்க பொண்ண பெத்தவர்? எங்க அந்த 2 ராஸ்கல்ஸ்? கூப்பிடு. அப்போதுதான் மகளின் தலை பின்னலுக்காக மல்லிகை பூவை தேடி எடுத்துக்கொண்டு
மாடி அறைக்கு ஓடிக்கொண்டிருந்த துரைசாமியின் காதில் மாப்பிள்ளையின் உக்கிரம் நிறைந்த வார்த்தைகள் பழுக்க காய்ச்சிய ஈயமாய் விழ அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தார் அவர். என்னையா யாரை ஏமாத்தலாம்னு பாக்குறீர்? உங்க பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் லவ் இருந்து இப்ப அவனை ஒதுக்கிட்டு என்ன கொண்டு வந்து நிறுத்தி ஏன் தலையில? மாப்பிள்ள, கொஞ்சம் நிதானம். இன்னும் பாதி பேர் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க. இது யாரோ விஷமிங்க செஞ்ச வேலையா இருக்கும்னு தோணுது. சத்தியமா என் பொண்ணு உத்தமி. அவளுக்கு என்னையும் அவ அண்ணன்களையும் விட்டா வேற ஆம்பளையே தெரியாது. வேற யாராவது இளிச்சவாயன் கிடைப்பான், அவங்கிட்ட சொல்லுங்க உங்க கதைய. இதற்குள் செய்தி மாடியில் அலங்கரித்துக் கொண்டிருந்த பூமாவின் செவிக்கு போய் அவள் தட தடவென இறங்கி வந்தாள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் என்ன கேளுங்க. அப்பா பாவம், அவராலே இதையெல்லாம் தாங்க முடியாது. டாக்டர் மாப்பிள்ளை முகத்தை திருப்பிக் கொண்டான். நான் டாக்டர். என்னால ஒரு விதவை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். புருஷனை விவாகரத்து செஞ்ச பொண்ணை கூட ஏத்துக்க முடியும். ஆனா மனசுல ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனோட தாலிக்கு கழுத்துல இடம் கொடுக்கறவளை மன்னிக்கவே முடியாது. அப்படி எதுவுமே இல்லையே. இருந்திருந்தா எங்க அப்பாவோ மத்தவங்களோ என்னை இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தியே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பூமா திடமான குரலில் சொன்னாள். கனகு பட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு டாக்டர் இளைஞனிடம் சண்டைக்கு போனான். என்னடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாயை ஒட்டிட்டே போறையே. இப்ப என்னங்கிற? என் தங்கச்சிய கட்ட மாட்டியா? சரி சரி, கிளம்பு கிளம்பு கிளம்புடா ராஸ்கல். கனகு, கோபம் வேண்டாம்டா, சொன்னா கேளு. துரைசாமி பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்க அதை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் கனகு கத்தினான். நீ போனா என் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? இதே பந்தல்ல இதே முகூர்த்தத்துல முடிப்பண்டா. அவன் கத்திய நேரத்தில் ஆறாமுது தனது மனைவி நாகம்மா, மகன் சகாதேவன், மகள் தனலட்சுமி இப்படி குடும்ப சகிதமாய் கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தார். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் எல்லாமே சொப்பனம் போல இருக்கும் பூமாவுக்கு. கல்லூரி நாட்களில் கதையும் கவிதையுமாக எத்தனை புரட்சி கருத்துக்களை எல்லாம் படைத்திருக்கிறாள் அவள். ஆனால் தனக்கென்று வந்தபோது கோட்டை விட்டு விட்டாள். முகூர்த்தம் போனால் என்ன, வேறு முகூர்த்தமா கிடைக்காது? இது போல கூட்டம் கூடி விருந்து வைத்து விமரிசையாய் நடத்த வேண்டாம். ஏதாவது கோவிலில் வைத்து தாலி கட்டி திருமணத்தை முறைப்படி பதிவு செய்து நறுக்காக முடிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் பொறுத்தால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்காமலா போய்விடும்? ஆனால் இதையெல்லாம் நினைத்து பார்க்க ஏது நேரம் அப்போது? மேலும் அவளும் துரைசாமியும் திருமணம் நின்று போன அதிர்ச்சியில் இருந்தே மீளவில்லையே. கனகவும் கருணாகரனும் தான் ஓடி ஓடி விருந்தினர்களை இருக்கைகளில் அமர்த்தினார்கள். அப்பா, சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க, முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? இந்த நேரத்துல நான் யார போய் கேட்பேன்? ஐயோ, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கதி வரணுமா? கனகு தன் தந்தையையும் பூமாவையும் தனியே அழைத்து போனான். அப்பா, நீங்களும் பூமாவோ தப்பா நினைக்கலைன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். இத்தனைக்கு மேல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஐயோ, என் பொண்ணு. ஷு, அப்பா, அழுகையை நிறுத்துங்க. இதோ பாருங்க, எங்க ஆபீஸ் அட்டெண்டர் ஆறாமது வந்திருக்கார். என்னமோ ஃபேமிலியோட வாங்க சார்னு நான் எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி தான் அவரையும் கூப்பிட்டேன். அவர் என்னடான்னா நிஜமாவே பெண்டாட்டி பிள்ளைகளோட வந்துட்டார். அவர் பையன் தோ நிக்கிறான் பாருங்க, சிவப்பா உசரமா. அவனுக்கு நம்ம பூமாவை கட்டி வச்சுடலாமா? என்னடா அது, திடுதுப்புன்னு இப்படி கேட்குற? பையன் என்ன பண்றா? படிச்சிருக்கானா இல்லையா? குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் தெரிய வேணாமா? முதலாவது பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பரஸ்பரம் பிடிக்க வேணாமா? துரைசாமி நெஞ்சடைக்க கூறியவர் அப்பொழுதே அவரது உடம்பு புயலில் சேதமடைந்த செடி போல நடுங்கிக் கொண்டிருந்தது. பூமாவோ அப்பாவுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதே என்கிற கவலையில் அவரையே பார்த்தபடி நின்றாள். கனகு அவளை தனியே அழைத்து போனான். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவுமே தோணலன்னா, அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுதான் கவலையா இருக்கு. சட்டென இந்த வார்த்தைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் கனகு. எனக்கும் அதாம்மா கவலையா இருக்கு. அப்பாவுக்கு எதுவும் விபரீதம் ஆயிடக்கூடாது. அதே சமயம் என் கண்ணுக்கு கண்ணான தங்கச்சிய நாக்குல நரம்பில்லாம பேசிட்டு போற அந்த டாக்டர் மாடியில போய் தன்னோட உறவுக்காரங்களோட பொட்டி படுக்கைய கட்டிட்டு இந்த சத்திரத்து வாசலை தாண்டறதுக்குள்ளேயே முகூர்த்தம் வீணா போகாம உன் கழுத்துல தாலி ஏறிடணும்னு துடிக்கிறேன் நான். புரியுதுண்ணா. ஆனா நீங்க சொன்ன மாப்பிள்ள எம்பிஏ படிச்சிருக்காம்மா. இவனோட அப்பாவை எனக்கு 15 வருஷமா தெரியும். அட்டெண்டர் ஆறாமுதுன்னு தான் பேரே. ஆனா ரொம்பவும் தங்கமான மனுஷர். தேசத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குடும்பம். பையனும் இப்பதான் ஒரு கம்பெனியில உதவி மேனேஜரா இருக்கான். கூடிய சீக்கிரம் ஏதோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக அமெரிக்கா போக போறானாம். புத்திசாலி.
இவன் இஷ்டப்பட்டா அமெரிக்காவிலேயே தங்கலாம். ஆனா மாட்டான். நான் தான் சொன்னனே, நாட்டுப்பற்று அதிகமான குடும்பம்னு. தாய் நாட்டுக்கு தான் என் உயிரும் உடலும்னு. பூமா தலை கவிழ்ந்தாள். கண்களில் திரண்ட முத்துக்கள் மார்பு சேலை மீது விழுந்து காணாமல் போயின. அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே செய்யண்ணா. பூமா, இப்ப அப்பா எந்த முடிவும் எடுக்கிற நிலைமையில இல்ல. எதுவானாலும் நாம தான் எடுத்தாகணும். ஆனா ஒண்ணு, கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த அதிர்ச்சியிலேயே அப்பா வேணாம்னா, நீ யார சொன்னாலும் சரிதான். ஆ, அதுதான் புத்திசாலி பொண்ணுக்கு அடையாளம். வா, நீயே வந்து அப்பா கிட்ட சொல்லு. பழைய மாப்பிள்ளை கிளம்பி போறதுக்குள்ள புது மாப்பிள்ளை கையால தாலி கட்டிக்கணும்னு பிடிவாதமா சொல்லு. நீ சொன்னாதான் அப்பா ஒத்துப்பாரு. அந்த நேரத்தில் அண்ணன் சொல்வது நியாயமாகவே பட்டது அவளுக்கு. குடும்ப கௌரவம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? எத்தனை பெரிய மனிதர்கள் எல்லாம் அப்பாவின் அழைப்பை மதித்து கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார்கள். யோசித்துக் கொண்டிருக்க இதுவா தருணம்? அவள் நேரே தந்தையின் எதிரில் போய் நின்றாள். கனகு சொன்னதை அப்படியே சொன்னாள். அப்பொழுதும் கூட அந்த தந்தையின் மனம் மகளின் வார்த்தைகளை அத்தனை சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏமா, மனசு ஒப்பித்தா இது சொல்றியா? இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தார். கனகதான் அவரை கை தாங்கலாய் பிடித்து அழைத்து போய் மணவரையில் ஆறாமுதுவின் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். அப்பா, நான் சொல்லல ஆறாமுது சார். டாக்டர் குடும்பம் மாதிரி வசதி இல்லைனாலும் நல்ல மனுஷருங்கிற பெயரும் கௌரவமும் இருக்கு. அந்த நாள்ல சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போன குடும்பம். பெருந்தலைவர் காமராசரும் இவரும் ஜெயில்ல ஒரே அறையில் இருந்திருக்காங்க. இவர் பையன்தான். பேர் என்னங்க? அவன் ஆறாமுதுவை கேட்க, சதா. இல்ல இல்ல, சகாதேவன். நாங்க செல்லமா சகான்னு கூப்பிடுவோம். அவர் மிடறு விழுங்கியபடி சொல்ல, அப்பொழுதே நாகம்மா தனது உருவத்தை அப்படி இப்படி காட்டினாள். என்னங்க இது, வந்த இடத்துல திடீர்னு பையனை மாலையை போட்டு மணப்பந்தல் உட்கார சொல்றீங்க? அவனை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அந்த பொண்ணை டாக்டர் மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு போனானே, ஏன்னு தெரியுமா? ஏற்கனவே. ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. என் பொண்ணு அப்பழுக்கு இல்லாத பத்திரமாத்து தங்கம். யாரோ வேண்டாதவங்க செஞ்ச வஞ்சனை இது. துரைசாமி தனது படிப்பு கம்பீரம் எல்லாவற்றையும் மறந்து நாகம்மாவின் பாதங்களில் விழுந்து விடுவார் போல. இந்த காட்சியை காண சகிக்காத பூமா இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். ஆறாமுது என்ன சொன்னாரோ மகனிடம். மகன் தானே முன்வந்து கூறினான். அம்மா, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. நான் அவளை கட்டிக்கிறேன். மாப்பிள, துரைசாமி தழுதழுத்த குரலில் அழுதபடி சகாதேவனின் இரு கரங்களையும் பிடித்து கொண்டார். அப்பொழுதுதான் அவர் நாகம்மாவிடம் சொன்னார். என் மக பேர்ல சுமார் 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து இருக்குங்க. இன்னும் சொத்தை பிரிக்கல. அது வரைக்கும் அவ பங்குக்கான வரவே மாசம் 20,000 போல வரும். தவிர அவ அம்மா நகை தோ போட்டிருக்கா பாருங்க, இத்தனையும் சுமார் 100 பவுன் இருக்கும். இத்தனையும் இவளுக்குத்தான். இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு நாகம்மா திருமணம் முடிந்து வீடு திரும்புகிற வரையில் மூச்சு விடவில்லை. சிரித்த முகமாய் கல்யாண பெண்ணையும் தன் மகனையும் பார்த்து பார்த்து பூரித்து போனவளாய் உட்கார்ந்திருந்தாள். மணமாகி கணவன் வீட்டுக்கு போகும் முன்பு அந்த மாதம் பூமாவுக்கு சேர வேண்டிய 20,000 தட்டில் வைத்து அவளிடம் நீட்டிய கனகு அப்படியே சகாதேவனிடமும் நாகம்மாவிடமும் கூறினான். பூமா, சின்ன பொண்ணு மாப்பிள, தோ அடுத்த வாரமே மறுமனைக்கு அழைச்சிட்டு வருவோம். அப்புறம் தாலி பிரிச்சு கட்டணும். ஆடி வருது. ஒவ்வொரு தடவையும் இத்தனை நகைங்களையும் போட்டுட்டு பிரயாணம் செஞ்சா நகைக்காக ஆசைப்பட்டு எவனும் தங்கச்சி உசுருக்கு ஆபத்தை உண்டாக்கிடுவானோன்னு பயமா இருக்கு. அதனால ஆடி முடிஞ்சு அவளை நாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு விடுவோம் இல்ல, அப்ப எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம். எதுக்குப்பா, இப்பவே கொடுத்துடேன். துரைசாமி முனகினார். மகளின் திருமணத்துக்கு பிறகு அவர் எழுந்து உட்காரவே இல்லை. அவன் தந்தையை பார்வையாலேயே அடக்கினான். அப்போது அம்மாவுக்கு பதிலாக தனலட்சுமி தான் பேசினாள். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க போடுற நகை எப்ப வேணும்னாலும் போடுங்க. இங்க அந்த நகையை வாங்கி போட்டு மினுக்க யாரும் இல்ல. ஆனா ஒண்ணு, சொல் சுத்தமா இருக்கணும். நீங்க எவ்வளவு போடுறீங்கிறது முக்கியம் இல்ல. சொன்னது செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். 6 வருடங்களுக்கு முன் தனலட்சுமியின் அலட்டலும் உருட்டலும் இன்னமுமே பிரசித்தம்தான். அவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்த கனகவும் கருணாகரனும் தந்தையிடம் அமர்ந்து தாங்கள் ஏன் அத்தனை நகைகளையும் அப்பொழுதே தங்கைக்கு போட்டு அனுப்பவில்லை என்பதற்கான வலுவான காரணத்தையும் சொன்னார்கள். அப்பா ஆறாமுதும் அவரோட பையன் சகாதேவனும் வேணும்னா நல்லவங்களா இருக்கலாம். ஆனா அந்த அக்காக்காரி தனலட்சுமியும் அந்த அம்மா நாகம்மாவும் கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்க போல தெரியறது.
அதனால தான் இப்பவே நகைங்களை போட்டு அனுப்ப வேண்டாம்னு. ஆமாப்பா, அண்ணன் சொல்றதும் நல்லதுக்குத்தான். என்னமோ அன்னைக்கு இருந்த அவசரத்துல நாம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளை தங்கமானவர். அவர் இந்த நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா அந்த அக்காக்காரி ரொம்ப விவரமான பொம்பளைதான்னு தோணுது. எதுக்கும் பூமா ஆடிக்கு இங்க வருவாள்ல, அப்போ அவங்க சுபாவம் எல்லாம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நகைங்களை இப்ப கொடுக்கறதா இல்ல அப்புறமா கொடுக்கறதான்னு தீர்மானிப்போம். துரைசாமி ஏதும் பேசவில்லை. இடுங்கிய விழிமுனையில் நீர் கசிய படுத்திருந்தார். அம்மா சுருக்கென சொன்னாள். அம்சா சுருக்கென சொன்னாள். இந்தாங்க, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சின்னு கிடந்து உருகுறீங்க. நகையோ சொத்தோ எதுவானாலும் அவன் புருஷன் வீட்டுக்கு போறப்பவே பிரிச்சு கொடுத்துட வேண்டியதுதானே. எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறதும் வித்து சாப்பிடுறதும் அவ பாடு, அவ புருஷன் பாடு. நீங்க என்னத்துக்கு பொறுப்பை தலை மேல சுமந்து சுமந்து கெட்ட பேரை வாங்கிக்கிறீங்க? அது இல்ல அம்சா, பூமா குழந்தை. 10 வளையல்ல 2 காணாம போச்சுன்னா கூட தெரியாது. நாம தான் அவளுக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து பார்த்துக்கணும். அத நீங்க சொல்றீங்க. உங்க அப்பா சொல்லலையே. அவரும் அதத்தான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா சொல்லத்தான் முடியல. இல்லையாப்பா? இது கருணாகரன். துரைசாமி என்ன சொல்ல நினைத்தாரோ, ஆனால் உதடு துடித்தது. பேச்சு வராமல் விழிகள் மட்டும் வற்றாது நீரை சொரிந்தது. மறுவீடு வந்த மகளின் கரத்தை பிடித்தபடியே படுத்து கிடந்தார் அவர். தங்கையை அழைத்து வரும்போதே கனகு அவளிடம் பூடகமாய் எச்சரித்திருந்தான். பூமா, அப்பா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ, இதை எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்பதான் முதல் தடவையா புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வர்ற. அங்க உன் புருஷன், மாமியார், நாத்தனார் இவங்க எல்லாம் மனசு வருத்தப்படும்படியாவும் நடந்துட்டு இருக்கலாம். எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியா போயிடும்னு வச்சுக்க. ஆனா வருத்தப்படும்படியா ஏதாவது இருந்தா இப்போதைக்கு அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. அவரோட இதயம் ரொம்பவும் பலகீனமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பூமா பொங்கி வரும் அழுகையை மிக சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். அப்பாவிடம் தான் சொல்ல முடியாது. வீட்டில் உள்ள அண்ணன்கள் அண்ணிகளிடம் கூடவா சொல்லக்கூடாது? குழந்தை எப்படி இருக்க? துரைசாமி மகளை நலிந்த விரல்களால் தடவி பலவீனமான குரலில் கேட்டபோது பூமா முகத்தில் பொய்யான மலர்ச்சியை வரவழைத்து கொண்டு பேசினாள். எனக்கு என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. மாப்பிள்ளை வரலையாம்மா? அவருக்கு லீவே கிடையாதுப்பா. தாலி பிரிச்சு கட்டுற சடங்கின் போது அரை நாள் வந்துட்டு போறேன்னு சொல்லி இருக்கார். அப்பா, என்னப்பா இது, திடீர்னு இப்படி படுத்துட்டீங்க? உன்னை எப்படி எல்லாமோ வாழ வைக்கணும்னு பார்த்தேன். இப்ப மாத்திரம் என்னப்பா, எளிமையான வாழ்க்கை, ஆனா நிறைவா இருக்குப்பா. நிசமாவே நீ நல்லா இருக்கியா பூமா? நிச்சயமா. இறந்து போய் தெய்வமா இருக்கிற எங்க அம்மா என்ன நல்லா தான் வைப்பா. நீங்க கவலையே படாதீங்க. கவிதை ஏதாவது எழுதுனியா? ஏமா பேசாம இருக்க? கவிதை கதை எதுவுமே எழுதலையா? வசமாய் பொறியில் சிக்கினாற் போல தவித்தாள் பூமா. சுகமோ துக்கமோ பேனாதானே துணை அவளுக்கு. எத்தனை நாள் இரவில் குரட்டை விட்டு தூங்கும் அப்பாவை தட்டி எழுப்பி உட்கார வைத்து கவிதை படித்திருக்கிறாள் அவள். அப்பா, அப்பா, இந்த கவிதையை கேட்டுட்டு அப்புறம் தூங்குப்பா. ஏமா, காலையில கேட்கிறேனே. ஆஹா, இப்பவே சுட சுட. உங்ககிட்ட தான் முதல்ல எழுந்து உட்காருங்கப்பா, அப்புறம் தூங்கலாம். படுத்துட்டே கேட்கிறேனே. நெவர், நீங்க தூங்கிடுவீங்க, எழுந்து உட்காருங்க. சரி, உட்கார்ந்துட்டேன், சொல்லு. அவள் தொண்டையை கனைத்து கொண்டு படிப்பாள். மார்கழி நோன்பிருந்தால் கண்ணன் போல் கணவன் கட்டாயம் வருவான். ஜோதிடர் சொல் கேட்டு மையிட்டு எழுதாது, மலரிட்டு முடியாது, செய்யாதன செய்யாது, வருடம் தவறாது நோன்பிருந்து நோன்பிருந்து முன் நெற்றி நரச்சாச்சு. கண்ணன் வரக்கானோம். ஜோதிடர் தான் வந்தார். தனக்கு 2ஆம் தாரம் பெண் கேட்டு. அவள் படிக்க படிக்க துரைசாமி பாதி தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருப்பார். எப்படிப்பா இருக்கு? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? நான் என்ன காஃபியா கொடுத்தேன்? கவிதை தானே படிச்சேன். கமான் சொல்லுங்க, நான் என்ன படிச்சேன்? ஒரு வரி சொல்லுங்க. அட, காலம்பர சொல்றம்மா. ஆனா கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. இத பாரு, என் நெஞ்ச பிசையுது உன்னோட கவிதை வரி. நிஜமாவா? சத்தியமா. நான் சித்த படுத்துக்கட்டுமா? அவசியம் படுத்துட்டே ஆகணுமா? இந்த கவிதையை படிச்சவங்க தூக்கம் வராம தவிக்கணுமேப்பா. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனாலும் ஏற்கனவே பாதி தூக்கத்துல இருந்தேன் இல்லையா, அதான். சரி, காலையில இந்த கவிதையை பத்தி கருத்து பரிமாற்றம் வச்சுக்கலாம்ங்கிறீங்க? கண்டிப்பா, பேசியே ஆகணும். எத்தனை பெரிய சமாச்சாரம் இது. அதானே. ஆனா அப்பா. கொர் கொர். எத்தனை இரவுகள் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில் இந்த விளையாட்டு.
கணவன் வீடு போய் திரும்பி வந்துள்ள பெண்ணிடம் இன்று ஒரு கவிதையை எதிர்பார்க்கிறார் துரை. அவளோ மலர விழித்து உதட்டை கடித்து வார்த்தைகளை மென்று விழுங்கினாள். எங்கப்பா, அங்க இதுக்கெல்லாம் நேரமே இல்ல. ஒரு வாரம் இருந்தனா தினம் யாராவது ஒருவர் வீட்டுல விருந்து. வீட்டுல இருக்கிறப்ப கல்யாணம் விசாரிக்கன்னு கும்பல் கும்பலா வந்துடுறாங்க. இது எதிர்பாராம நடந்த கல்யாணமா போச்சா? அங்க வேற தனியா வரவேற்பு அது இதுன்னு. இங்க உனக்கு நிறைய நேரம் இருக்குமா, நல்லா எழுது. ஆகட்டும்பா. பூமா குளிப்பதற்காக தனது துணிகளை எடுத்துக்கொண்டு அறையிலேயே ஒரு புறமாயிருந்த குளியல் அறைக்குள் போய் புகுந்து கொண்டாள். அங்கே தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பது உறுதியானதும் குலுங்கி குலுங்கி அழுதாள். அப்பா, நாம மோசம் போயிட்டோம்ப்பா. அண்ணன்களுக்கும் இப்படி ஏமாந்து அண்ணன்களும் இப்படி ஏமாந்துட்டாங்களே. இனிமே என்னப்பா செய்ய முடியும்? அட்டண்டர் ஆறாமுது நல்ல மனுஷரா இருக்கலாம். ஆனா அவர் ஒரு வாயில்லா பூச்சிப்பா. அங்க அந்த மாமியாரும் நாத்தனாரும் பண பிசாசுகளா இருக்காங்கப்பா. தோ இப்ப கூட நகைங்களையும் சொத்தையும் வாங்கிட்டு வந்தாத்தான் இந்த வீட்டு வாசப்படி ஏற முடியும்னு அடிச்சு சொல்லி அனுப்பி இருக்காங்கப்பா. நான் திரும்பவும் அங்க போக போறதில்லைங்கிற முடிவோடத்தான் இங்க வந்திருக்க. ஆனா நான் இப்படி நிரந்தரமா வந்துட்டேன்னு தெரிஞ்சா உங்க இதயம் சுக்கல் சுக்கலா நொறுங்கி போயிடுமேப்பா. நான் என்ன செய்வேன்? குளித்து முடித்து உடைகளை அணிந்து முகத்தில் புன்னகையையும் அணிந்து குளியல் அறையை விட்டு வெளியே வந்த மகளை துரைசாமி விழிகளில் நீரும் இதழ்களில் நைந்த சிரிப்புமாய் வரவேற்றார். வாமா, இப்படி சித்த உட்காரு. நான் போய் அண்ணிங்களுக்கு சமையல்ல ஏதாவது உதவி வேணுமான்னு. இருக்கட்டும்மா, அவங்க தானே தினம் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்கிட்ட உட்காரு. சரி. அவள் தயங்கி தயங்கி உட்கார்ந்தாள். பூமா கண்ணு, எப்பவும் நீதான் எனக்கு கதை சொல்வ, கவிதை படிப்ப. இப்ப நான் உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமாமா? நீங்களாப்பா? ஆமாம்மா, என்ன இருந்தாலும் நான் உன்னோட அப்பன் இல்லையா? உனக்கு இந்த எழுத்து கவிதை இதுல எல்லாம் இருக்கிற ஆர்வத்துல பாதியாவது எனக்கு இருக்காதா? இதை சொல்லும் போதே மூச்சு வாங்கியது அவருக்கு. இருக்கட்டும்பா, நான் எங்க போயிட்டேன்? இங்க தானே இருக்க. ரொம்பவும் உடம்ப வருத்திக்காதீங்க. இப்ப தூங்குங்க. அப்புறம் நானே உங்களை எழுப்பி கேட்கிறேன். நீ எழுப்புவமா? ஆனா நான் எழுந்திருக்கணும் இல்ல? அதனால இப்பவே சொல்லிடுறேன். அவர் மகளின் முதுகை வருடியபடியே மெல்ல சொன்னார். புன்னை மரக்குயிலை பூமிக்கு கொண்டு வந்தேன். பூமியெல்லாம் இசையாச்சு. புன்னை மரம் விறகாச்சு. பூமா அப்பாவின் தோளில் முகம் சாய்த்து குலுங்கி அழுதாள். அன்றிரவே துரைசாமி நிரந்தரமாய் கண் மூடினார். துக்கத்துக்கு வந்திருந்த சகாதேவனின் தாய் ஒரு ஆட்டம் ஆட அதுவே கனகு கருணாகரனுக்கு சாதகமாகிவிட்டது. சகோதரர்களின் எண்ணம் புரியாத பூமா வந்து இறங்கிய அன்றே சமயம் கிடைத்த போது அண்ணன்களிடம் தனது கணவனை பற்றியும் புகுந்த வீடு பற்றியும் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்தாள். அதற்குள் அப்பாவின் காரியம் முடிந்து விட்டது. தகவல் போய் சகாதேவனும் அவனது பெற்றோரும் வந்து சேர்ந்த போது துரைசாமி படுத்திருந்த இடம் கழுவி விட்டு மூலையில் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. துக்கம் விசாரிக்க வருவோரும் போவோருமாயிருக்க கனகுதான் அன்றிரவு பேச்சை ஆரம்பித்தான். அப்பா, கதை தான் இப்படி எதிர்பாராத விதமா முடிஞ்சு அப்பா கதை தான் இப்படி எதிர்பாராத விதமா முடிஞ்சு போச்சு. தாலி பிரிச்சு கட்டுறதெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்கு நம்ம வீட்டுல பேசப்படாதுன்னு ஐயரு சொல்லிட்டாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? பூமாவை உங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செஞ்சுக்கங்க. எத்தனை பணம் வேணும்னு மாத்திரம் சொல்லுங்க. அண்ணா, இருமா, பெரியவங்க பேசுறப்ப குறுக்கிடாத. அதில் அண்ணா, நான் மறுபடியும் அங்க போக வேண்டாம்னு. என்ன சொன்ன? கருணாகரன் கையை ஓங்கி கொண்டு வந்தான். கனகுதான் தம்பியை தடுத்து நிறுத்திவிட்டு பூமாவை ஆழ்ந்து பார்த்தான். ஏமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்ணா, அவர் MBA எல்லாம் படிக்கல, வெறும் PUC தான். இது முன்னமே கனகவுக்கு தெரிந்ததுதான். அவன்தானே 6ஆமுதுவிடம் சொல்லி MBA என்று சொல்லி இருந்தான். இருந்தாலும் தங்கை சொல்லும்போது புதிதாக கேட்பது போல கேட்டுக்கொண்டான். அப்படியா? ஆமா. அப்புறம் கல்யாணத்துல நீங்களும் அப்பாவும் தரேன்னு சொன்ன சொத்தும் நகையும் இன்னும் தரலையாம். அதனால என்னை மாட்டு கொட்டகையில படுத்து தூங்க சொல்றாங்க அண்ணா. அதுல ஒரு மாடு எப்ப தும்பை அறுத்துட்டு வருமோன்னு திமிரிட்டே இருக்கு. எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கும் அண்ணா. நான் இங்கேயே இருந்துடுறேன். அதெப்படி? அந்த அம்மாவை கேட்க வேண்டிய விதத்துல கேட்கிறேன். மாட்டு கொட்டகையில படுக்க வைக்கிறாளா? போலீஸ்ல சொல்லி வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் போட்டுடுவேன். ஆமா. வேண்டாம்னா, அந்த குடும்பமே முரட்டுத்தனமா கத்தி கூச்சல் போட்டு அம்மா சொல்றத கேட்டுட்டு இவர் என்ன காலால எட்டி உதைச்சாரண்ணா. இன்னும் கூட சரியா நடக்க முடியல.
அவள் ஒரு பக்கம் அழ, கனகவும் கருணாகரனும் மதுரை வீரன் மாதிரி நாகம்மா சகாதேவன் எதிரில் சண்டைக்கு தயாராக நின்றார்கள். என்ன கிழவி, உன் பையன் வெறும் பியூசி தான், இதுக்கு 20 பவுன் நகையும் போட்டு கல்யாணமும் செஞ்சு வச்சமே, போதாதா? இந்தா, நாக்க அடக்கி பேசு. தாலி கட்டுறப்ப உன் அப்பா என்ன சொன்னா? 25 லட்சம் ரூபாய் 100 பவுன் நகையெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னா இல்ல? சொன்ன வாக்க காப்பாத்தாத உங்ககிட்ட என்ன பேச்சு? ஏற்கனவே உங்க வீட்டு பொண்ணோட பேரு ரிப்பேர் ஆனதுனால தானே மாலை போட்டு மணவரைக்கு வந்த மாப்பிள்ளை ஓடிப்போனா. இவனை நாங்க மருமகளா ஏத்துட்டதே பெருசு. எல்லாம் என் வீட்டுக்காரரால வந்த வென. நீங்க படிக்காத பையனை கொண்டு வந்தீங்க, இதுக்கே நாங்க போலீஸ்க்கு போயிருக்கணும். நல்லா இருக்கே கதை. கல்யாணத்துக்கு வந்தவங்க கையில தாலிய கொடுத்து தரையில விழுந்து சேவிச்சதெல்லாம் மறந்து போச்சா? ஏய் கத்தாத, இது கௌரவப்பட்டவங்க வசிக்கிற வீடு. ஆ, நாங்களும் கௌரவப்பட்டவங்க தான். இத சகாதேவன் 6வது தூணுக்கு பக்கமாய் போய் நின்று கொண்டார். இப்ப என்னடா செய்ய சொல்ற? ஒண்ணு அவ பங்கு சொத்து நகை, இல்லாட்டி உங்க பொண்ணு உங்க வீட்லயே இருக்கட்டும். அட்டி செருப்பால என்ன ஒரு திமிர் இருந்தா இப்படி பேசுவனே? இத பாரு, வாயை பொத்திக்கிட்டு பெண்டாட்டிய உன் கூட அழைச்சிட்டு போ. இல்ல இப்பவே போலீஸ வரவழைப்ப. கம்பி என்ன வேண்டி இருக்கு, ஜாக்கிரதை. டேய் டேய் என்னடா டேய், என்ன கத்தினாலும் நையா பைசா தரமாட்டோம். எப்ப நீங்க எல்லாரும் இத்தனை அல்ப புத்தியா இருக்கீங்களோ, எங்க தங்கச்சிக்கு சேர வேண்டிய சொத்து நகை எல்லாத்துக்கும் நாங்களே கார்டியனா இருக்கிறதா தீர்மானிச்சிட்டோம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அப்பத்தான் தருவோம். பூமா, அண்ணா நீ கிளம்புமா. வீட்ல ஏதாவது தகராறு பண்ணா உடனே எனக்கு ஃபோன் போடு. நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போலீஸ் ஜீப்ல ஏத்தி கொண்டு போய் விட்டுடுவேன். நான் போகலண்ணா ப்ளீஸ். நோனோ, இந்த மாதிரி சமயத்துல தான் நாம தைரியத்தை விடாம இருக்க கத்துக்கணும். இப்ப நீ பயந்து போய் பிறந்த வீட்டோட உட்கார்ந்துட்டா இவனுக்கு குளிர் விட்டுடும். போய் இன்னொரு கல்யாணம் செஞ்சுப்பான். எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் செய்யட்டும். அண்ணா எனக்கு வேணாம். அவள் கெஞ்சுவதை காது கொடுத்து கேட்க அங்கு யாருமே இல்லாத போதுதான் முதலாக அவளுள் அந்த பயம் தோன்ற ஆரம்பித்தது. ஐயையோ, நமக்கு ஆறுதல் சொல்ல பிறந்த வீட்டுல கூட யாரும் இல்ல போல இருக்கே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? அவள் அப்படியே தரையில் மண்டி போட்டு அழ கனகு 6வது பார்த்து சீறினான். என்னவை பார்த்துட்டு நிற்கிறீர்? கூட்டிட்டு போங்க. அந்த முறை புகுந்த வீடு திரும்பினவளுக்கு இன்னமும் வரவேற்பு மோசமாகிவிட்டது. ஏற்கனவே ஏமாந்து விட்டோமே என்கிற ஆத்திரத்துடன் இப்போது இனிமேல் இவளை அடித்தாலும் உதைத்தாலும் ஏனென்று கேட்க நாதி இல்லை என்கிற எண்ணமும் சேர்ந்து கொள்ள ஊருக்கு போனதுமே சித்திரவதை படலம் ஆரம்பமாகிவிட்டது. கூட பிறந்தவங்களே வச்சுக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா இவ அங்க இருந்தப்ப சிரிப்பா சிரிச்சு சீலப்பெண் குத்தி இருப்பாங்கிறது தெரியலையாடா? எனக்கு என்னவோ இவ ஏற்கனவே எவங்கூடையோ கெட்ட அலைஞ்சிருப்பாள்னு தான் தோணுது. சனிய நம்ம தலையில கட்டி விட்டுட்டானவ. இப்ப என்ன செய்யலாம்ங்கிற? அடிச்சே கொன்னுடவா? ஐயையோ, அப்படி எதுவும் செஞ்சிடாதடா. இவன் மூலமா பணம் கிடைக்க வழி இருக்கு. அந்த 2 தீவெட்டி தடியன்களும் என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு மாசம் 20,000 ரொக்கம். யார் தருவாங்க சொல்லு? மாசம் தருவாங்கன்னா நினைக்கிற? நம்பிட்டிரு. அடுத்த மாசம் நாமத்தை பெருசா குழைச்சு போட்டுடுவானுவ. விட்டுடுவமா? நமக்கு வக்கீல் இல்ல, போலீஸ் இல்ல. இந்தா, சும்மா அந்த ஆள் மாதிரி போலீஸ்னு சொல்லிட்டே இருக்காத. எனக்கு அஸ்தியில காய்ச்சல் கண்டுடுச்சு. ஏற்கனவே என் மேல 4 கேஸ் இருக்கு. உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோர்ஜரி கையெழுத்து ஒண்ணு, போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ணது ஒண்ணு, ஒரு பொம்பளை விவகாரம், ஒரு கள்ளக்கடத்தல் சமாச்சாரம். ஏதோ இந்த 6 மாசமா தான் நிம்மதியா இருக்க. அப்ப இவளை என்னதாண்டா செய்யறது? பொறுமையா இரு. எப்படியும் பசை உள்ள இடம்னு தெரியுது. இப்போதைக்கு மாசம் 20,000 வர்ற வழியை பார்ப்போம். அவனுக்கு என்ன சொல்றானுங்க? பிள்ளை பெத்துக்கிட்டா தரேன்னு சொல்றானுங்க. அவ்வளவுதானே. 10 மாசத்துல பிறந்துட்டு போறது. பணம் வரட்டும். அப்புறம் பாரு, கழுதியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடுவோம். அது வரைக்கும் சமைச்சு போட சொல்லு. வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லு. எதிர்த்து பேசினா வாய் மேல போடு. நீயும் தினமும் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் அவளை திட்டினா உங்க அப்பா என்ன திட்டுறாரு? அப்படியா? கூப்பிட வர பெரிய தியாகி பரம்பரைன்னு சொன்னதால மருமகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்க நினைக்கிறாரா? இவரோட பாட்டன் முப்பாட்டன் ஏன் இவர் கூட எதுக்காக ஜெயில இருந்துட்டு வந்தாங்கன்னு வெளியில சொன்னா நாரி போயிடுவாருன்னு சொல்லு. போட்டதை தின்னுட்டு ஒரு ஓரமா விழுந்து கிடக்க சொல்லு. இல்லாட்டி அப்பன்னு கூட பார்க்காம ராவோட ராவா கதையை முடிச்சு. டேய் வேண்டாம்டா, என் மஞ்ச குங்குமம் கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஓ, அதுவும் இதுவும் ஒரே கனெக்ஷன்ல வருதோ?
சரி, அப்ப நீ சொல்ற வரைக்கும் டச் பண்ண மாட்ட. ஓகே? அங்கு வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே அது என்ன மாதிரியான குடும்பம் என்பது ஓரளவுக்கு புரிந்து போயிற்று பூமாவுக்கு. திருமணத்துக்கு முன்னால் பிறந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் விடிகாலை பொழுதில் திருப்பாவையும் சுப்ரபாதமும் கேட்டபடியே துயில் எழும் பூமா கண் விழித்தவுடன் பார்ப்பது அப்பாவைத்தான். குட் மார்னிங் மை டியர் ஜூனியர் ரைட்டர். ம் ம் இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. அது என்ன ஜூனியர் ரைட்டர்? பின்ன ஒரு 100 கதை எழுதி 7 8 மேடை ஏறி ஒரு 50 கவிதையாவது எழுதி 2 நூலாவது வெளியிட்டு 4 5 பரிசாவது வாங்குற வரைக்கும் இப்படித்தானே கூப்பிட முடியும்? அது சரி, எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாலேயே யாரும் இப்படி சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. நாம நல்ல எழுத்தாளரா இல்லையாங்கிறதை படிக்கிற வாசகர்கள் தான் சொல்லணும். நாமளே தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. இருக்கலாமா? ஆனா நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்ததுன்னு வச்சுக்க. அதை அடிக்கடி ஏன் தினமுமே நினைவுபடுத்திட்டே இருக்கணும். நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்னு பழங்கால வேதம் எல்லாம் சொல்லுதும்மா. அதனாலதான் நான் உன்னை அடிக்கடி இங்க எழுத்தாளரே கவிஞரேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு உன்னை வருங்கால எழுத்தாளரா உருவாக்குறேன். வா வா, சூடா காஃபி ரெடி. நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நீங்க ஏன்பா செய்யறீங்க? என்னம்மா பண்றது? உங்க அண்ணி இன்னும் எழுந்திருக்கல. பாவம் அலுப்பு. எனக்கோ 4 மணிக்கே விழிப்பு வந்துடுச்சு. ஆமா, ராத்திரி என்னமோ ஒரு கட்டுரை வாசிச்சியே, அது என்னது? வா வா, இப்ப பேசலாம் அத பத்தி. அவள் எழுந்து பல் துலக்கி சாமி விளக்கேற்றி வாசலில் தண்ணீர் தெளித்து அகலமாய் பெருக்கி கோலப்பொடி கிண்ணத்துடன் வரும்போது அப்பாவும் வாசல் திண்ணையில் அவளுக்காக காத்திருப்பார். இந்த கோலம் போடுறதுலயே பொம்பளைங்களோட குணம் தெரிஞ்சிடுமா? எப்படி எப்படி? ஆ, சும்மா 2 கம்பி கோணல் மாணலா இழுத்துட்டு வந்தா அவ சோம்பேறி, ரசனையே கிடையாது. புள்ளி வச்சு அழகா எல்லா புள்ளியையும் சேர்த்து போட்டிருந்தா கணக்கு வழக்குல கெட்டிக்காரி. இருக்க புள்ளி வச்சு சிக்கலான கோலத்தை அனாயாசமா போட்டிருந்தா எந்த பிரச்சனையானாலும் சமாளிப்பா. புள்ளி எதுவும் இல்லாம சொந்த கற்பனையில தாமரை மான் மயிலின்னு போட்டு அசத்தி இருந்தா நல்ல ரசனை மிகுந்தவ. எந்த காரியமானாலும் நறுவிசா செஞ்சு முடிப்பாள்னு. அட பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் கவனிச்சு வச்சிருக்கீங்க. அது சரி, தினமும் வாசல்ல பெரிய கோலமா? ரொம்ப நேரம் சிரமப்பட்டு கவனம் எடுத்துட்டு போடுறாங்களே, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்குள்ள காஃபி போடவும் வெந்நீர் அடுப்பு பத்த வைக்கவும் வேற ஆள் இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் வாசலோட போகிற மாதிரி அவளோட ஆள் போவானா இருக்கும். அது வரைக்கும் சுத்தி சுத்தி வந்து சுண்ணாம்பு பொடிய தூவி விட்டு இருப்பாளுங்க. அப்பா, நீங்க ரொம்ப பொல்லாதவர். எல்லாம் அனுபவ ரீதியா அறிஞ்சதுதாம்மா. அந்த நாள்ல எது எப்படியானாலும் வீட்டுல இருக்கிற கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க தான் மார்கழி மாசத்துல வாசல்ல போட்டி போட்டுட்டு கோலம் போடுவாங்க. ஏன் சொல்லு? ஏன்? அப்பத்தானே கல்யாணத்துக்கு இருக்கிற பசங்க இப்படி அப்படி நடந்து போற சாக்குல எது நமக்கு தோதுபடும்னு பார்த்து வச்சுக்கலாம். தை எப்படா பிறக்கும், வெத்தலை பாக்கு தட்டை எடுத்துட்டு எப்படா நம்ம ஆள் வீட்டுக்கு போகலாம்னு. இதுவும் அனுபவம் தானாப்பா? அப்படித்தான்னு வச்சுக்கையேன். பூமா சிரிக்கிற சிரிப்பில் புள்ளினங்கள் பளீரென சிறகை விரித்து பறந்து போகும். இங்கே அவளது வழக்கம் போல வாசலை கூட்டி சுத்தம் செய்து கோலம் போட்டால் 8 மணிக்கு எழுந்திருக்கும் நாகம்மா நச்சென கேட்பாள். என்ன, 1 மணி நேரம் வாசல்ல நின்று போஸ் கொடுத்துட்டு வந்தியா? வீட்டு வாசல்ல கோலம் போடுறது எங்க குடும்ப பழக்கம். எதடி உங்க குடும்ப பழக்கம்? உங்க குடும்பத்துல இன்னும் என்னென்ன பழக்கமெல்லாம் உண்டுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட, சௌகரியமா போகும். இதுல தப்பென்ன இருக்கு? தப்பா? நேத்தே தனம் சொன்னா. அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. விடிகாலையில நம்ம வீட்டு வாசல்ல உன் மருமக கோலம் போடுற அழக பாக்குறதுக்காகவே இந்த தெரு ஆம்பளைங்க எல்லாம் அலாரம் வச்சுட்டு எழுந்துடுறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச அப்படி இங்க யாருமே பார்க்கல அத்த. அந்த லாந்த கம்பத்துல கட்டி இருக்கிற 2 எரும மாடுங்க தான், அதுவும் கறவை மாடுங்க. ஏண்டி எனக்கு கிண்டலா செய்யற? உன்னை போனா போறதுன்னு ராத்திரி என் பையனோட படுக்க சொன்ன பாரு. என் புத்தியத்தான் செருப்பால அடிச்சுக்கணும். பேசாம மாட்டு கொட்டகையிலேயே படுக்க வச்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரியில இருந்து நான் அங்கேயே படுத்துக்கலான்னு இருக்கேன் அத்த. உங்க பையனோட படுக்கிறதை விட முரட்டு மாட்டோடையே படுக்கலாம். திருமணமான புதிதில் இளமையும் அநியாயம் கண்டும் சீரும் இயல்பான சுபாவமும் கொண்ட பூமா இப்படித்தான் உடனுக்குடன் எதையாவது சொல்லிவிட்டு மாட்டிக்கொள்வாள். இல்லாவிட்டால் தனது ஆவேசத்தை தனிமை கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி தீர்த்து கொள்வாள். என்னை கனவு காண அனுமதியுங்கள். கனவுகளிலாவது நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன். வேலைக்கு போகும் அன்பான புருஷன், மருமகள் சமையலை ருசித்து சாப்பிடும் மாமனார், புத்தாடை கொடுத்து பூச்சூட்டி ரசிக்கும் மாமியார்,
எச்சிலில் நனைந்த முத்தங்களை அள்ளி வழங்கும் மழலை. இப்படி எத்தனை இருக்கு. என்னை கனவு காண அனுமதியுங்கள். கனவுகளிலாவது நான் வாழ்ந்துவிட்டு போகிறேன். இப்படி அவள் எழுதிய கவிதையை ஒரு நாள் ராணி சத்தமாய் குரல் எடுத்து படிக்க, கூடத்தில் கூடியிருந்த தனத்துக்கும் நாகம்மாவுக்கும் பச்சை மிளகாயை கடித்தது போல எரிச்சல். அன்றிரவு சகாதேவன் அடித்த அடியில் பூமாவின் கடைவாய் பல் உடைந்தது. ஆனால் இது நடந்த 4ஆம் நாள் வயிற்றை புரட்டுவதாக சொல்லி புழக்கடை பக்கம் பூமா ஓடிய போது சகாதேவனுக்கும் நாகம்மாவுக்கும் முகம் மலர்ந்து விட்டது. ஏண்டா இப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவ யார்கிட்ட தான் எதை சொல்லியிருக்கா? அப்பப்ப பேப்பர்ல கிறுக்கி வைப்பா பைத்தியக்காரி. நல்ல வேலை அன்னைக்கு அடிச்ச அடியில எசகு விசக எதுவும் ஆகாம இருந்தது. முதல்ல அவ அண்ணன்களுக்கு எழுதி போடு. அவனுங்க வருவானுங்களா என்ன? ஏற்கனவே 2ஆம் மாசத்துக்கு அப்புறம் மாசம் தொகை குறைஞ்சுகிட்டே வருது. விளைச்சல் இல்ல, மழை பத்தாதுன்னு ஏதேதோ சாக்கு சொல்றானுவ. அதுக்காக தர வேண்டிய பாகத்தை தந்துதானடா ஆகணும். சட்டப்படி இருக்குல்ல. அவனுங்க சொன்னபடி தங்கச்சிய பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போய் குழந்தையோட சொத்து நகை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பட்டும். இல்லாட்டி இருக்கவே இருக்கு கோர்ட்டு கேஸு. கனகதான் அம்சாவோடு வந்திருந்து பூமாவை தங்களோடு அழைத்து சென்றான். இருவருமே பூமாவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை. அவளுக்குமே சங்கடமாகத்தான் இருந்தது. அப்பா இருந்த காலத்தில் தங்கையிடம் உயிரையே வைத்திருந்த அண்ணன்கள் இல்லை இப்போது. அவர்களது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஏகப்பட்ட வித்தியாசத்தை கண்டாள். சாதாரண ஒன்றும் அறியாத அப்பாவி பெண்ணுக்கு கூட இந்த மாற்றம் புரியும். பூமாவுக்கு புரியாதா? தான் பிறந்த வீட்டின் அழையா விருந்தாளி என்பதே அடி வயிற்றை பிசைவதாய் நாத்தியை குத்தி பேசுவதில் அம்சாவை விடவும் கருணாகரனின் மனைவி உமா இன்னும் ஒரு படி மேலேயே இருந்தாள். இது எத்தனை மாசம்? 3. கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆறுது? 5. மாப்பிள்ளைக்கு படிப்பில்ல, நல்ல உத்தியோகம் இல்ல, அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என்னை மறுபடியும் அங்க அனுப்பாதீங்கன்னு எல்லாம் உங்க அப்பா செத்து போனப்ப அழுத. இப்ப வயிற்ற சாச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. வெக்கமா இல்ல? என்ன நான் கேட்குற பேசாம நிக்கிற? வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். நானெல்லாம் இப்படிப்பட்ட புருஷன் கூட படுத்துக்கவே மாட்டேன். அதை விட தூக்கு போட்டு சாகலாம். எதுக்காக நான் சாகணும்? நான் ஒன்றும் படிக்காத முதுகெலும்பில்லாத கோழை இல்லை. என்ன இது மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்ட உங்களோட புருஷன்கள் 2 பேருமே வெக்கமில்லாம விளைய வரும்போது நான் ஏன் சாகணும்? கேட்க வேண்டும் என்றுதான் பூமா நினைத்தாள். ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். வார்த்தைகளை நிமிஷமாய் கொட்டி விடலாம், அள்ள முடியாது இல்லையா? அவள் வந்து சேர்ந்த மறுநாளே கனகு குடும்ப வக்கீலை அழைத்து வந்தான். அவர் அவளுடைய அப்பா எழுதி வைத்திருந்த உயிலை படித்து காட்டினார். என் மருமகன் எந்த அளவுக்கு மகளுக்கு பாதுகாப்பாகவும் உண்மையானவனாகவும் இருப்பான் என்று தெரியாது. ஆகையினால் சொத்துக்களையும் நகைகளையும் என் மகளுக்காக எனது 2 மகன்களுமே பாதுகாத்து வர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். என் மகளுக்கு குழந்தை பிறந்தால் சொத்துக்களை குழந்தை பெயருக்கு மாற்றவும், என் மகளும் மருமகளும் இந்த சொத்தில் வரும் வருவாயை அனுபவிக்க மட்டுமே பாத்தியதை உள்ளவர்கள் ஆவார்கள். விற்கும் உரிமை பேர குழந்தைக்கே. குழந்தை பிறந்து 1 வயதானதும் பத்திரங்களையும் நகைகளையும் தாயிடம் ஒப்படைத்து விடவும். இது என் மகளின் நன்மையை கருதி நான் எடுத்த முடிவே அன்றே. இதில் யாருடைய தலையீடும் இல்லை. பூமா இது ஒன்றிலுமே பட்டுக்கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தாள். இப்படி ஒரு உயில் அப்பா எழுதியிருப்பார் என்றே அவளுக்கு தோன்றவில்லை. குழந்தைக்காக தனது கணவனும் மாமியாரும் ஏன் சந்தோஷப்பட்டார்கள் என்பது புரிந்தது. ஆனால் குழந்தை முழுசா பிறக்கவில்லை. இந்த 6 வருடங்களில் மொத்தம் 3 முறை பூமா கருவுற்று 4-5 மாதங்களில் கரு கலைந்திருக்கிறது. முதல் முறை பிறந்த வீட்டுக்கு போய் அங்கே போய் சேர்ந்த 1 வாரத்திலேயே அபார்ஷன். பூமாவுக்கு கூட அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எப்படி இது நேர்ந்தது? ஐயோ, என் மாமியாருக்கு என்ன பதில சொல்வேன்? ஒரு குழந்தை பிறந்தா அது முகத்தை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம்னு இருந்தனே, அது கூடவா கடவுளுக்கு பொறுக்கல? ஆனால் அவள் கரு உற்றிருந்த காலத்தில் அவளை கவனித்ததை விடவும் கரு சிதைவடைந்து மருத்துவமனையில் படுத்து கிடந்த போது அண்ணன்களும் அவர்கள் மனைவிகளும் இவளை மிக நன்றாகவே கவனித்து கொண்டார்கள். வாய்க்கு வாய் நாகம்மாவையும் தனலட்சுமியையும் திட்டி தீர்த்தார்கள். செய்தி கேட்டு சண்டை போடுவதற்காகவே வந்திறங்கிய சகாதேவனிடமும் கத்தினார்கள். ஏயா, ஒரு பொண்ணு முழுகாம இருக்கான்னா பத்திரமா பாத்துக்க வேணாமா? முதல் 4 மாசம் தானே ஐயா கண்ணுக்குள்ள வச்சு மூடணும். எல்லாருமா உட்காந்து எங்க தங்கச்சிய வேலை வாங்குனீங்களா? அருமை தெரியாதவனுக்கு எல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்தோம் பாரு.
இத பாரு, நான் கடைக்கு பேசுங்க. எங்க வீட்ல இருந்த வரைக்கும் நல்லாத்தான் இருந்தா. இங்க வந்து தான் இப்படி ஆச்சு. அதனால நீங்க தான் இதுக்கு காரணம். ஆ கொஞ்சம் ஏமாந்தா நாங்க தான் டாக்டர் கிட்ட சொல்லி அபார்ஷன் பண்ணினோம்னு சொல்லுவ போல இருக்கே. கனகு வானத்துக்கும் பூமிக்குமாய் குதித்தான். தங்கையை 2 மாதம் போல தங்கள் உடனேயே வைத்திருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு விடும்போது கையில் 10,000 ரூபாயும் அவளது உடம்பு ஆரோக்கியத்துக்காக டானிக்கும் வைட்டமின் மாத்திரைகளும் வாங்கி தந்து கொண்டு போய் விட்டான். அப்போதும் நாகம்மா கத்தினாள். இந்த 7-8 மாசத்துல ஏதோ 5, 10ன்னு 2 மாசம் அனுப்பி இருப்பியா? மாசம் 20,000. இந்த 5 மாசத்துக்கு கணக்கு போட்டா கூட 1,00,000 ஆகலையா? வெறும் 10,000 கொடுத்து யாரை ஏமாத்த பாக்கற? பூமா, உனக்காக இந்த பொம்பளையோட பேச்ச நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். நிலத்துல விளைச்சல் இல்ல. அப்படியே விளைஞ்சாலும் சுளையா 20,000 இந்த குடும்பத்துக்காக அழணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. தோ இந்த 2 மாசம் உனக்காக டாக்டர் செலவும் மருந்து செலவும் எவ்வளோ ஆச்சுன்னு இந்த கிழவிக்கு தெரியுமா? இந்த 10,000மே அதிகம். அதுவும் உனக்காக. வேண்டாம்னா சொல்ல சொல்லு, எடுத்துட்டு போயிடுறேன். நாகம்மாவை முந்திக் கொண்டு தனலட்சுமி பணத்தை எடுத்து பீரோவில் வைத்து பூட்டினாள். அன்று முதல் நாகம்மா பூமாவை திட்டும் வசவுகளில் ஒரு பிள்ளைய ஒழுங்கா பெத்துக்க துப்பில்ல என்பதும் ஒன்றாயிற்று. ஆனால் 24 வயதில், அதாவது முதல் கருச்சிதைவு நடந்த 6ஆம் மாதத்திலேயே பூமா மறுபடி கருவுற்ற போது 7 மாதங்கள் முடியும் வரையில் நாகம்மா பூமாவின் அண்ணன்களுக்கு சொல்லவே இல்லை. அப்படியே வைத்திருந்த பிரசவத்தையும் அவளே கவனித்திருந்தால் பிள்ளை பிழைத்திருக்குமோ என்னவோ. நாகம்மாவாகட்டும் தனமாகட்டும் வாய் கிழிய பேசுவார்களே தவிர பொறுப்பு என்று வந்துவிட்டால் நாசுக்காக கழன்று கொள்கிற ரகம். 8ஆம் மாசம் வளைகாப்பு என்று பூமாவின் சகோதரர்களுக்கு கடிதம் போட்டார்கள். அவர்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். சகோதரர்கள் இருவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை. இப்படி சொல்லாமலேயே வச்சிட்டீங்க கிழவி. சொன்னாதான் என்ன செய்ய போறீங்க? தாய் மாமனா லட்சணமா பொறக்க போற குழந்தைக்கு சீர் கொண்டு வந்திருப்பீங்களா? ஏன் செய்ய மாட்டோமா? எங்க அப்பா இருந்திருந்தா எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா? பூமா மாசம் தவறாம டாக்டர் கிட்ட காட்டி மருந்து தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு இருக்கியா? பிரசவத்துக்காவ பிரசவத்துக்காவது அண்ணன் வீட்டுக்கு வருவியா இல்ல? அதெல்லாம் வருவா. இங்க வச்சுக்க என்னால முடியாது. அவ கூடவே அவ புருஷனும் வருவான். எதுக்கு? எதுக்கா? அவன் பெண்டாட்டி குழந்தை மேல அவனுக்கு அக்கறை வர்றான். டேய் சகா, நீயும் கிளம்புடா. அவன் பெற்றோர் சொல்வதற்கு முன்பே கிளம்பி இருந்தான். அந்த முறை பிரசவம் என்னவோ நல்லபடியாகத்தான் நடந்தது. அவனே மனைவியுடன் மருத்துவமனை வரையில் போய் பிரசவம் நடக்கும் அறை வாசலிலேயே பழியாய் கிடந்தான். அடைமழையில் இடியும் மின்னலும் அமர்க்களமாய் முழங்கிய அந்த இரவில் அத்தனை வலியிலும் பூமாவின் இறுகிய உதட்டுக்குள் கவிதை குழந்தை வெளிவர தவித்தபடி மேக கருவறையில் மின்னல் வெளிச்சம் வரும். வானமகள் பெற்றெடுத்து விளையாட்டாய் விட்டெறிந்த மழை குழந்தை தரை மீது தவழும். கவிதைதான் உயிருடன் பிறந்தது. குழந்தை இறந்தே பிறந்தது. தொப்புள் கொடி கழுத்து இறுக்கிடுச்சு. மூச்சு திணறி செத்து போச்சு. இந்த முறை யாரும் யாரையும் குறை சொல்ல முடியவில்லை. சகாதேவன் மனைவிக்கு நினைவு திரும்பும் முன்பே அங்கிருந்து கிளம்பி விட்டான். நான் கிளம்புறேன். அவளை எப்ப கொண்டு வந்து விடணுமோ கொண்டு விடுங்க. பூமா மழை துளிகளை பார்த்தபடி கட்டிலில் அவளது கண்களுக்கு கண்ணீரை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது கூட மறந்துவிட்டது. சரியாய் 1 மாதம் அதற்கு மேல் அவளை அங்கே தங்க வைக்க அம்சாவுக்கோ உமாவுக்கோ இஷ்டமில்லை. அது என்ன, குழந்தை போச்சுன்னா அந்த துக்கம் இருக்கும்தான். அதுக்காக எப்பவும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இந்த முறை பூமாவே அண்ணனிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். அங்க போனா ஏதோ நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். இங்கிருந்தா என்னால எல்லாருக்கும் கஷ்டம். நான் கிளம்புறேன். புகுந்த வீடு இவளுக்காக ஏகப்பட்ட வேலைகளை வைத்து கொண்டு காத்திருந்தது. ஒரு பக்கம் மாமனார் படுத்த படுக்கையில் கறவை மாடு ஒன்று சினையாகி இப்பொழுதோ எப்பொழுதோ என்று இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போதாது என்று சகாதேவன் புதுசாய் வீட்டிலேயே பாட்டிலுடன் திரிய ஆரம்பித்தான். அதற்கு அக்காவும் அம்மாவுமாய் சேர்ந்து 1000 சப்பை கட்டுகளை கட்டினார்கள். அவன்தான் என்ன பண்ணுவா? உன்னை கட்டிட்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்ன சுகத்தை கண்டா? இப்ப பிள்ளை பிறந்து அதையும் பறி கொடுத்து வருத்தம். இந்தா, அவனை ஒன்றும் சொல்லாத. ஏதோ எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்தா சரி.
பூமாவுக்கு அந்த நிலையிலும் சிரிப்புதான் வந்தது. 10 மாதம் சுமந்து பறி கொடுத்தவள் தனது மனவலி, உடல் ரணம் அத்தனையையும் தூக்கி தூர வைத்துவிட்டு பம்பரம் போல சுற்றி கொண்டிருக்கிறாள். இவனுக்குத்தான் வருத்தம் சோகம் எல்லாம். குடித்துத்தான் அத்தனையையும் மறக்கடிக்க வேண்டுமாம். வீட்டிலேயே குடிப்பதால் நொடிக்கொரு தரம் கத்தி கத்தி மனைவியை அழைப்பான் அவன். ஏய், 4 ஆம்லெட் கேட்டனே, இத்தனை நேரமா? வர்றாடா. சமயத்துல பார்த்து முட்டை இல்ல, கடைக்கு ஓடி இருக்கா. அங்க யார் கூடவாவது இழிச்சிட்டு நிக்காம சீக்கிரம் வந்தாகணும். பூமாவும் அவசரமாகத்தான் வருவாள். ஆனாலும் பிள்ளை பெற்ற வயிறு, வேகமாய் நடக்க முடியாமல் தசைகள் பிடித்து இழுக்கும். ஒவ்வொரு சமயம் நினைப்பாள், இப்படி இத்தனை கஷ்டப்பட்டு இங்கேயே இருக்கணுமா? எங்கேயாவது கிளம்பி ஓடி போயிட்டா என்ன? போயிடலாம், ஆனா பாதுகாப்பான இடம் கிடைக்கணுமே. இதை விட மோசமா எந்த இடமும் இருக்காது. நிஜம்தான். ஆனா இங்க நடக்கிற கற்பழிப்புகள், புருஷங்கிறவன் தாலிங்கிற லைசன்ஸோட நடத்துற சமாச்சாரம், எத்தனை தடவை விருப்பம் இல்லாம அனுமதி இல்லாம இந்த கொடுமை நடந்தாலும் கற்பு பறி போயிட்டதா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில போய் பாதுகாப்பா ஒரு ராத்திரி தங்கி இருந்தாலும் ஓடி போனவ கெட்டு போனவள்னு தாராளமா பேரை கொடுத்துடுறாங்களே. ஏதாவது வேலை கிடைச்சா போயிடலாம். ஆனா எங்க வேலை காலியா இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு பேப்பர் பத்திரிக்கை பார்க்கறதில்ல. இது போன்ற எண்ணம் வலுப்பெறத்தான் பூமா அதே தெருவில் இருந்த வாடகை நூல் நிலையத்தில் இருந்து பத்திரிகைகளும் புத்தகங்களும் வாங்கி வந்து ரகசியமாய் படிக்கத் தொடங்கினாள். எப்பொழுதும் வெளியில் போய் வர முடியாது. காய்கறி வாங்க, மாவு மிஷினுக்கு போய் வரும்போது, மளிகை கடைக்கு போய் வரும்போது அப்படியே அவசரமாய் ஒரு எட்டு கையில் கிடைக்கும் பத்திரிகைகளை எடுத்து வருவாள். சமையல் அறையும் மாட்டுத் தொழுவமும் மொட்டை மாடியும் அவள் ராஜாங்கம்தான். வீட்டு பெண்கள் யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். படித்த புத்தகத்தை ஏதாவது அலமாரி மூலையில் செருகி வைப்பாள். நேரம் கிடைக்கும்போது எடுத்து படிப்பாள். திருமணமான இந்த சில வருடங்களில் படிக்கிற பழக்கமே அற்றுப்போயிருந்ததால் இன்றைய எழுத்தாளர்களே புதுசாயிருந்தார்கள். சில எழுத்தாளர்களின் எழுத்தில் இவளது எண்ணங்களும் வீச்சும் இருக்க கண்டு என்னமோ வெகுநாள் பிரிந்த நண்பனை கண்டாற்போல உள்ளுக்குள்ளேயே பூரித்து போவாள். இந்த மாற்றம் ஓரளவுக்கு அவளுக்கு மனசாந்தியை அளித்தது. எவ்வளவு வேண்டுமானாலும் உழைத்துவிட்டு தனக்கென இருக்கும் இந்த சின்ன உலகத்துக்குள் வந்து புகுந்து விடுவாள். புது பத்திரிகை தான் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு முன் பின்னாக கிடைத்தாலும் பரவாயில்லை. இந்த பத்திரிகைகள் தான் அவளுக்கு தாயின் மடி, அவள் சாய்ந்து கொள்ளும் அப்பாவின் தோள். அதிலும் தமிழ் வேலன் என்கிற எழுத்தாளரின் எழுச்சி மிகுந்த எழுத்து அவளுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. வாடகை நூல் நிலையத்துக்கு போனால் தமிழ் வேலன் எழுதின நாவல் ஏதாவது இருக்கா இப்படி கேட்டு வாங்கி படிப்பாள். ஆனால் அவ்வப்போது தனலட்சுமி மட்டும் அவளது நடவடிக்கைகளை மோப்பம் பிடித்து தாயிடமும் தம்பியிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அம்மா, இதை பாத்தியா? என்னது? நாவல். ஓ மருமவ வெறுமே கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வர்றதுக்கா இவ்வளவு நேரம்னு அன்னைக்கு நான் கேட்டப்ப கூட்டமா இருக்கும்னு மருமவளை விட்டு கொடுக்காம பேசினியே. இதே தெருவில் இருக்கிற லெண்டிங் லைப்ரரிக்கு போனா. புஸ்தகம் மட்டும்தான் எடுக்கிறாளா இல்ல வேற என்ன எழவோ? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் என் 2 கண்ணால பார்த்தனே. நம்ம வீட்டு சமையல் அறையில உப்பு புளி மிளகாய் இருக்கோ இல்லையோ, வார பத்திரிகை நாவல் எல்லாம் இருக்கு. அவங்கிட்ட வந்து சொல்லு. சனியன் அப்பவே வைக்கிற இடத்துல வைக்காதது பாரு. இப்ப இப்படி. தாயும் தமக்கையும் வந்து சொன்ன செய்தியை கேட்டு அரை குறை போதையில் இருந்த சகாதேவன் விடு விடுவென எழுந்து வந்து சமையலறையில் தரையில் அமர்ந்து காய் நறுக்கி கொண்டிருந்த மனைவியை அப்படியே காலால் எட்டி உதைத்து ஏறியும் மிதித்தான். ஐயோ அம்மா, உன்னை கடைக்கு அனுப்பினா ஊர் சுத்தி வரையடி கழுத. அந்த லைப்ரரியில எவனை நிக்க வச்சுட்டு ஓடுற சொல்லு. அந்த பழைய ஆளா? அவன்தானே? தனலட்சுமியும் நாகம்மாவும் எங்கே பூமாவின் மூச்சு நின்று விடுமோ என்கிற பயத்தில் ஓடி வந்த சகாதேவனை பிடித்து இழுத்து அப்புறப்படுத்தினார்கள். டேய் பாவி, கொலைகளை செஞ்சு வச்சிடாதடா. அதானே, ஏதோ இப்போதைக்கு மாசம் பிறந்தா 5ஓ 10ஓ வந்துட்டு இருக்கு, அதையும் பாழாக்கிடாத. பூமா பேச்சு மூச்சின்றி கிடந்தாள். தனலட்சுமி போதையில் இருக்கும் தம்பியினாலோ மரணப்படுக்கையில் இழுத்து கொண்டிருக்கும் தந்தையினாலோ எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மகளை அனுப்பி கணவன் கணேசுவை வரவழைத்தாள். ஒண்ணுமே இல்ல, தம்பி என்னவோ கேட்டான். இவ எப்பவும் போல எதிர்த்து பேசினா. ஓங்கி அரைஞ்சான். ஒரே ஒரு அறைதான், பொத்துன்னு விழுந்துட்டா. நிசமா நடிப்பா எதுவுமே புரியல. கொஞ்சம் போய் டாக்டரை கூட்டி அங்கள.
எனக்கு என்னவோ தனியார் டாக்டர் யாரும் கை வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்குத்தான் போகணும். அங்கேயும் எசகு பிசகா கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அட என்னங்க நீங்க? நேரம் காலம் தெரியாம பயமுறுத்திக்கிட்டு 50, 100 கூட போனா கூட பரவாயில்ல. பிரைவேட் டாக்டர் யாரையாவது கூட்டிட்டு வாங்க. அந்த முறை மருத்துவமனையில் 3 மாதங்கள் போல தங்க நேரிட்டது. வீட்டுக்கு திரும்பிய போது பூமா தனது கர்ப்ப பையையே மருத்துவமனையில் கழற்றி கொடுத்துவிட்டுத்தான் வந்தாள். ஆம், அவன் இவளது வயிற்றில் ஏறி மிதிக்கும்போது அவள் 3ஆம் முறையாக கருவுற்றிருந்தாள். மருத்துவமனைக்கு அவளை கொண்டு போன பிறகுதான் விவரமே தெரிந்தது. திருடனுக்கு தேள் கொட்டிய கதையாய் சகாதேவன் அப்படியே இந்த செய்தியை அமுக்கிவிட்டான். சமயம் பார்த்து 6ஆவது மண்டையை போட துக்கம் விசாரிக்க வந்த சகோதரர்கள் எங்கே என் அருமை தங்கை என்று விசாரிக்க 3ஆம் தடவையும் அபார்ஷன் ஆஸ்பத்திரியில இருக்கா, இப்ப யாரையும் பார்க்க அனுமதி இல்லைன்னு எங்களையே பிடிச்சு விரட்டிட்டாங்க அங்க. அப்படியும் அவளை பார்க்க கனகவும் கருணாகரனும் வந்தனர். கூடவே தனலட்சுமி. பூமா எதுவும் சொல்லிவிடாதபடி காவல் காக்க. என்னம்மா இப்படி? நான் அம்மாவாகிறது கடவுளுக்கே பொறுக்கல போல. அவ்வளவுதான். அதற்கு மேலும் அவர்கள் அங்கு நிற்கவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பியவளுக்கு அந்த வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரிந்தன. ராணி கல்லூரி ஆண்டு மலர் ஒன்றை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினாள். நான் ஒன்று சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? கோவமா? எனக்கா? என் கோவம் யாரை என்ன பண்ண முடியும் ராணி? இல்ல, காலேஜில் கவிதை போட்டி வந்தது. நான் உங்களுக்கே தெரியாம உங்க கவிதையை திருடி கலா ராணிங்கிற என் பேர்ல போட்டுக்கிட்ட. ஆ, அப்புறம்? பூமா உயிரே இல்லாமல் சிரித்தாள். கவிதை போட்டிக்கு சிறந்த கவிதையை யார் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? யாரு? எழுத்தாளர் தமிழ்வேலன். என்னது? ஆமா அத்த, எழுத்தாளர் தமிழ்வேலன் தான் சிறந்த கவிதையை தேர்ந்தெடுத்தாரு. அந்த கவிதையை எழுதின என்னை மேடைக்கு வர சொல்லி தன்னோட பாராட்டுக்களை தெரிவிச்சாரு. பத்திரிகைகள்ல எழுத நல்ல வரவேற்பு இருக்கும்னு கூட சொன்னாரு. பூமாவின் கண்ணீர் சுரப்பிகள் இப்பொழுதுதான் வேலை செய்தன. மாலை மாலையாய் கன்னங்களில் நீர் வழிய உட்கார்ந்திருந்தாள். அதென்னவோ இப்போதெல்லாம் சகாதேவன் அவள் இருக்கும் பக்கமே வருவதில்லை. தனலட்சுமியும் நாகம்மாவும் முக்கி முனகி சமைக்க பூமாவுக்கே உரிய இளகிய மனசு ஓடிப்போய் உதவ சொல்லும். இப்ப எனக்கு எவ்வளவோ குணமாயிடுச்சு, ஒதுங்குங்க, நானே சமைக்கிறேன். இப்படி அவள் எப்போதும் சொல்வாள் என்று அவர்கள் காத்திருந்தாலும் முன் போல இவளை ஓட ஓட விரட்டுவதில்லை. அவர்களுக்கே குற்ற உணர்வு தாங்கவில்லை போல. எல்லாவற்றுக்கும் மேலாக ராணிக்கு இந்த பூமாவின் மீது திடீர் கரிசனம் வேறு வந்து விட்டது. அத்தை, அப்புறம் வேற என்ன எழுதுனீங்க? எங்கம்மா, எழுதுற மனசே இல்ல. இருக்காதுதான், ஆனா பிரச்சனைகளும் சோதனைகளும் சூழற சமயத்துலதான் எழுத்தாளருக்கு எழுதணுங்கிற வெறி வரும்னு அவர் சொல்வாரு. அவரா? யாரும்மா அவரு? பூமாவின் இந்த கேள்விக்கு ராணி வெட்கத்துடன் தலை கவிழ்ந்தாள். அவர்தான் அத்தை, தமிழ்வேலன். பூமா துள்ளி எழுந்து உட்கார்ந்தாள். அப்புறம் அவரை பாத்தியா? ஆ, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் எங்க இருக்கார் தெரியுமா? எங்க? நம்ம தெருவிலேயே இருக்கிற லெண்டிங் லைப்ரரி தெரியுமில்ல, அங்கேயே மாடியில. அவரோட அப்பா அம்மா அவர் 3 பேரு தான். ஏதோ ஒரு கம்பெனியில வேலையா இருக்காரு. எழுத்து ஆத்ம திருப்திக்காம். ஆனா எழுத்துல நிறைவே சம்பாதிக்கிறாரு போல. எப்ப நான் போனாலும் பத்திரிக்கைக்காரங்க சினிமாக்காரங்க யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. என்னை பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பாரு. எதிர்கால நட்சத்திர எழுத்தாளர்னு. உபுக்கென கண்கள் நிறைந்து விடும் பூமாவுக்கு. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சிறுமியிடம் கதை கேட்பது போல சுவாரஸ்யமாய் கொட்டுவாள். ஆ, அப்புறம்? ஒவ்வொரு தடவை பார்க்கறப்பவும் என்ன கலாராணி, அப்புறம் எதுவும் எழுதலையான்னு கேட்பாரு. அது எப்படி அத்தை, நான் பிரமாதமா எழுதுவேன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. அது மாதிரி ஏமாத்துறது தப்பில்லையா ராணி? என்ன தப்பு? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவரோட அம்மா கூட அன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாங்க. எத்தனையோ அழகான பொண்ணுங்களை எல்லாம் வேண்டான்னு சொன்ன என் பையன் இப்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற எழுத்து திறமைதான்னு பளிச்சுன்னு சொன்னாங்க. அதனால இந்த வேஷத்தை அவ கொஞ்ச நாளைக்கு போட்டாக வேண்டி இருக்கு பூமா. நீயும் தானே ஆகட்டும், எழுதி எழுதி அலமாரி இடுக்குல தானே போட்டு வைக்கிற. பதிலா இவ பேரை போட்டு இந்த ஆள்கிட்ட தரட்டும். உன் தயவுல இந்த கல்யாணம் நடக்கட்டுமே. அடியே, இந்த காகிதத்தையும் பேனாவையும் கொண்டு வந்து கொட்டுடி. தனலட்சுமி பாகா இழைய பூமா சிலையாய் உட்கார்ந்திருந்தாள். தோ, அவள் எதிர்பார்த்த வாய்ப்பு வருகிறது.
ஆனால் வேறு யாருடைய பெயரிலோ ஒளிந்து கொண்டு அப்பாவி ஒருவனை ஏமாற்ற இந்த எழுத்து பயன்பட போகிறது. எழுதுமா, உன் அண்ணன் மாதிரி லட்சக்கணக்கில் சீதனம் பேசி அரை காசு தராம கல்யாணத்தை முடிக்க ராணியோட அப்பாவுக்கு தெரியாதுமா? தனம் பேச்சோடு பேச்சாக ஒரு முள்ளையும் செருகி வைத்தாள். ராணி அழகிதான், நல்ல பெண்ணும் கூட. ஆனால் வளர்ந்த சூழ்நிலை சரியில்லாததால் அவளது மூளை எப்பொழுதும் குறுக்கு வழியிலேயே வேலை செய்தது என்று கூட சொல்லலாம். தமிழ் வேலன் மீது அவளுக்கு காதல் ஏற்பட காரணம் அவனது எழுத்தின் மீது அவளுக்கு மோகம் என்பதனால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவனது எழுத்தை அவள் படித்ததே இல்லை. ஆனால் அவளுடன் படித்த சக மாணவிகள் அவன் பெயரை சொன்னாலே குளிர்ந்து போனார்கள். கல்லூரி விழாவுக்கு அவன் வருகை தந்தபோது எத்தனை பெண்கள் அவனிடம் கையெழுத்து வேட்டைக்காக நெருக்கி அடித்தார்கள் என்பதை அவள் பார்த்து கொண்டேதான் இருந்தாள். ஏய், என்னடி இவர் என்ன பெரிய ஆளா? பின்ன இல்லையா, இவர் கதையை போடுறதுக்காக பத்திரிகைகள் போட்டி போடுறது தெரியுமா? சமீபத்துல ஒரு தொடர்கதை வந்தது, கிடைச்சா படிச்சு பாரு, உருகிடுவ. அத்தனை ரொமான்டிக்கா எழுதுவாரா? ஆடிப்போடி, உங்கிட்ட வந்து சொன்னம் பாரு. இவர் எழுத்து ஒவ்வொன்றும் பெண்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கிற டானிக். காதல் கதையும் எழுதுவாரு, ஆனா ரொம்பவும் கண்ணியமா அறிவுபூர்வமா இருக்கும். ஓ, இன்னைக்கு எதுக்கு நம்ம காலேஜுக்கு வந்திருக்காரு? ஏய், என்ன விளையாடுறியா? நேத்து ஒரு கவிதை போட்டி வச்சாங்கல்ல, நீ கூட போய் கிரிக்கிட்டு வந்தியே. அந்த கவிதை போட்டிக்கு நீதிபதி இவர்தான். லஞ்சுக்கு மேல ஆடிட்டோரியம் வந்துடு. தமிழ் வேலனோட நேருக்கு நேர் இருக்கு, கவிதை போட்டி முடிவும் அப்ப சொல்லிடுவாங்க. சிநேகிதிகள் சொன்னபோது அது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை ராணிக்கு. பகல் உணவுக்கு மேல் ஏதோ வேடிக்கை பார்க்கும் எண்ணத்தில்தான் கல்லூரி ஆடிட்டோரியத்துக்கு சென்றாள். ஆனால் அங்கு மாணவிகளின் உற்சாக ஆரவாரத்தையும் தமிழ் வேலனிடம் கேள்வி கேட்க ஒவ்வொருத்தையும் போட்டி போட்டு கொண்டு மைக்கை பிடிக்க ஓடி வருவதையும் கண்டவள் பிரமித்து போனாள். இந்த சமயத்தில்தான் தமிழ் வேலன் கவிதை போட்டியின் முடிவை அறிவித்தான். கவிதையின் ஒவ்வொரு வரியும் சோர்ந்து கிடக்கிற மனசுக்கு தெம்பூட்டி சிலிர்த்தெழ செய்வதாய். உண்மையிலேயே இத்தகைய எழுத்து திறமை எனக்கில்லையே என பொறாமையாக கூட இருந்தது. அவன் மெல்ல உணர்ச்சி பெருக்கோடு அந்த கவிதையின் வரிகளை படிக்க கூடியிருந்த பெண்கள் கை தட்டி ஆரவாரித்தனர். ஹிப் ஹிப் ஹுரே! அப்பொழுது கூட ராணிக்கு படிக்கப்படுவது தான் எழுதிய கவிதைதான் என்பது தெரியவில்லை. அவன் கவிதையை வாசிக்கும் நேர்த்தியையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அருமையான கவிதையை எழுதிய மாணவி கலாராணி BA பொருளாதாரம் 2ஆம் ஆண்டு. ஏய் ஏய், நம்ம கலாராணி என்னடி இவ அப்படியே உட்கார்ந்திருக்கா? ஷாக்ல மூச்சு கீச்சு நின்னு போச்சோ என்னவோ, பிடிச்சு குலுக்கு. ராணி, உன் கவிதைக்கு முதல் பரிசு, மேடைக்கு கூப்பிடுறாங்க, போ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராணி பிரமித்து நின்றாள். ஏதோ சாவி கொடுத்த யந்திரம் போல மேடைக்கு போனாள். ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க, என் பாராட்டுதல்கள். மிக அருகில் தமிழ் வேலனின் பளபளப்பான முகம், படிய வாரிய கிராப், சிரிக்கும்போது ஒளிரும் வரிசை பற்கள். பார்த்த விழி பார்த்தபடி நின்றாள். பரிசு வாங்கியதோ திரும்ப தனது இருக்கைக்கு வந்து அமர்ந்ததோ எதுவுமே நினைவில்லை ராணிக்கு. தமிழ் வேலன் அத்தோடு நிற்கவில்லை. விழா முடிந்து புறப்படும் முன் தனது விலாச அட்டை ஒன்றை எடுத்து கூட்டத்தில் ராணியை தேடி கண்டுபிடித்து கொடுத்தான். நேரம் கிடைக்கிறப்ப வாங்க ராணி, உங்ககிட்ட நிறைய பேசணும். விலாச அட்டையை வாங்கி பையில் போட்டு கொண்டு ஓட்டமும் நடையுமாய் தனது சிநேகிதிகளுடன் வந்து சேர்ந்து கொண்டவளை அத்தனை பேரும் பார்த்த பார்வையும் விட்ட பெருமூச்சும் இருக்கிறதே. அப்பப்பா! இதில் சில மாணவிகள் சத்தமாகவே தங்களது மனதில் உள்ளதை கொட்டினார்கள். பரவாயில்லப்பா, போன மாதிரி இருந்துட்டு இவ்வளவு நல்லா எழுத தெரியுமா இவளுக்கு? தமிழ் வேலனே அசந்து போயிட்டாரே. சும்மா சொல்லக்கூடாது. ராணி மேல அவருக்கு அளவுக்கு அதிகமாகவே பிரியம் விழுந்துடுச்சுன்னு நினைக்கிற. இல்லாட்டி கூப்பிட்டு விசிட்டிங் கார்டு கொடுப்பாரா? ஏய், அவர் ஒன்னும் இவளோட அழகுல மயங்கல. அழகுன்னு பார்க்க போனா தமிழ் வேலன் தான் அழகு. சும்மா ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கார். அவருக்கு அழகான பொண்ணுங்க வேணும்னா தலை அசைச்சா கியூவில் வந்து நிப்பாங்க. இவகிட்ட அவர் மயங்கினது இவளோட எழுத்துல. அதானே? எழுத்து இல்லாத கலாராணி கிட்ட வேற என்ன இருக்காம்? உனக்கு தெரியுமா, இன்னைக்கு போட்டியில தன்னோட கவிதைக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும்னு நம்ம கிளாஸ் வள்ளி ரொம்பத்தான் எதிர்பார்ப்போட இருந்தா. உனக்கு தெரியுமா, இது நாள் வரைக்கும் கல்லூரி கவிதை கதை போட்டியில எல்லாம் அவதான் முதல். யார சொல்ற? அதாமா, தமிழ் வேலன் மேல ஒரே பைத்தியமாகி தன்னோட பேரை கூட தமிழ் வள்ளின்னு மாத்தி வச்சுட்டாளே அவ. ஓ, தமிழ சொல்றியா? அதான் அவ போட்டி முடிவு சொல்றப்பவே அழுதுட்டு ஓடி போயிட்டாளா?
ஆமா, பொறாமை இருக்காதா? போட்டியில கலந்துக்காத நமக்கே ஜிவ்வுன்னு பொறாமையா இருக்கே! அந்த ஒரு கணத்தில் ராணி தன் மதிப்பு எங்கோ எட்ட முடியாத உயரத்துக்கு ஏறுவதை உணர்ந்தாள். ஒரு கவிதைக்கு இத்தனை வலிமையா? அடே அப்பா! அத நானே சரியா கூட படிக்கல. என்னமோ அத்த நோட்ல இருந்தது. அப்படியே காப்பி அடிச்சேன். அதுக்கு இத்தனை பாராட்டா? இந்த ஒரு கவிதைக்கே இப்படின்னா, பூமா அத்தை நோட்டு புத்தகம் நிறைய எத்தனை எழுதி வச்சிருக்கா? அசரணம். அப்படியே ராணி ராணின்னு உசுர விடணும். தோ இவளுங்க எல்லாரும் பொறாமையில வெந்து புழுங்கணும். இப்படித்தான் ஆரம்பித்தது அவளுள் இந்த ஆசை. முதலில் மாணவிகள் எதிரில் உங்களிடமிருந்து நான் வித்தியாசமானவள் என்று காட்டிக் கொள்கிற மாதிரி கழுத்தை நொடித்து கொண்டு விரைப்பான நடை. தோ போறா பாரு அவதான். பிரமாதமா எழுதுறாப்பா. நம்ம தமிழ் வேலனே அசந்துட்டார்னா பாரேன். புகழ் ஒரு மோதைதான். எத்தனை கிடைத்தாலும் மேலும் மேலும் வேண்டி இருக்கிறதே. அவனது வீட்டுக்கு போக வேண்டும் என அவள் நினைக்கவே இல்லை. அவனுக்கு கல்யாணமாகி விட்டதா இல்லையா என்பது கூட தெரியாது. அவள் தனது தெருவில் பூமா வழக்கமாய் புத்தகம் எடுக்கும் வாடகை நூல் நிலையத்துக்கு ஒரு நாள் போனாள். இது போன்ற இடத்துக்கெல்லாம் அவள் சென்றதே இல்லை. தமிழ் வேலனின் புத்தகம் ஏதாவது இருந்தால் படித்து பார்க்கலாமே என்கிற எண்ணம் அப்ப அப்பப்போது எதிர்பாராமல் அந்த அப்போதுதான் எதிர்பாராமல் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அதே கடையில் தமிழ் வேலனும். திடீரென இவளை பார்த்ததில் முகம் மலர்ந்தான் அவன். அட, நீங்க அந்த காலேஜ்ல கவிதை போட்டியில கலாராணி. எஸ் எஸ் கலாராணி. நீங்க எங்க? நீங்களும் இந்த லைப்ரரியில தான் புக் எடுக்கிறீங்களா? அவன் கேட்டுக்கொண்டே போக அவள் என்ன பேசுவது என்றே புரியாமல் ஒரு கணம் தடுமாறினாள். அவனை சந்தித்த சந்தோஷ அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. ஒரு கணம்தான் உடனே சமாளித்து கொண்டாள். நான் கேட்க வேண்டிய கேள்விய நீங்க கேட்குறீங்களே. இது எங்க தெரு. எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஓ, நீங்க நான் கொடுத்த விசிட்டிங் கார்டை படிச்சே பார்க்கல போல. தோ இந்த லைப்ரரியை ஒட்டின காம்பவுண்டு சுவர் இருக்கே, அதை தாண்டினா எங்க வீடுதான். இப்பதான் 7-8 மாசத்துக்கு முன்னால இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தோம். வாங்கல வீட்டுக்கு. அம்மா பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவள் சிரித்தாள். ஏன் உங்க வைஃப் பார்த்தா சந்தோஷப்பட மாட்டாங்களா? அவன் ஒரு நிமிடம் அவளை கூர்ந்து பார்த்து சிரித்தான். பரவாயில்ல, ரொம்பவும் புத்திசாலிதான். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதை நாசுக்கா கேட்கறீங்க? வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள் ராணி. இதைத் தொடர்ந்து அடிக்கடி இவள் இந்த லெண்டிங் லைப்ரரியில் இவனை சந்திப்பதும் சில சமயங்களில் இவனது வீட்டுக்கே சென்று பேசிவிட்டு வருவதும் வழக்கமாகி போனது. ஒவ்வொரு முறை இவளை பார்க்கும் போதும் அவன் மறக்காமல் கேட்பான். அப்புறம் என்ன எழுதுன? ஆ, என்ன? ஒன்னும் இல்ல. அதெப்படி இத்தனை நாள் எழுதாம சும்மா இருக்க முடியறது உன்னால? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கவிதையை கூட எழுதினது நீதான் இல்ல வேற யாராவதான்னு? இந்த வார்த்தையில் சட்டென பதறி போய்விட்டாள் அவள். பிறகு சமாளித்து கொண்டு கேட்டாள். எழுதினது நான் இல்லைன்னா என்ன செய்வீங்களாம்? ஒன்னும் செய்ய மாட்டேன். நேரா எழுதினவங்களை தேடி போய் ஐ லவ் யூன்னு சொல்வேன். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இருந்தா இப்படிப்பட்ட பொண்ண பெண்டாட்டியா அடைய எவன் கொடுத்து வச்சவனோ அவன் கையை பிடிச்சு கண்ணுல ஒத்திப்ப. அப்படியே எனக்கும் இது மாதிரி ஒரு வாழ்க்கை துணைவி அமைய வாழ்த்துங்களேன்னு கேட்ப. அழகாத்தான் பேசுறீங்க. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஆம்பளை வீட்டுல எழுத உட்கார்ந்தா அம்மா ஒரு பக்கம் காஃபி போட்டு தருவாங்க. அப்பா ஒரு பக்கம் ரூம் கதவை சாத்தி யாரும் தன் பிள்ளையை தொந்தரவு பண்ணாம பார்த்துப்பார். எனக்கு அப்படியா? பரீட்சை நேரம் பாடம் படிக்காம கண்டத கிரிக்கெட் இருக்கியான்னு அம்மா திட்டுவா. ரசனையே இல்லாத ஜென்மம். கல்யாணமாகி என் வீட்டுக்கு மருமகளா வந்துடு. எங்க அம்மா நம்ம 2 பேருக்கும் சேர்த்து காஃபி போட்டு தருவாங்க. அப்பா நம்ம 2 பேரையும் யாரும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ரூம் கதவை. சீ! காதல் விவகாரத்தில் எல்லாம் படு சுட்டியாக இருந்த ராணியினால் கதையும் கவிதையும் எழுத முடியவில்லைதான். ஒரு முறை அந்த வாடகை நூல் நிலைய முதலாளியே கேட்டார். ஏமா, எப்பவும் வந்து நிறைய புக்ஸ் எடுத்துட்டு போவாங்களே, அவங்கள இப்ப எல்லாம் எங்க காண்றதே இல்ல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி அவள் மென்று விழுங்கி சொன்னபோது தமிழ் வேலன் வியப்புடன் கேட்டான். யார சொல்ற? எங்க அத்தை. அதாவது மாமா சம்சாரம். ரொம்பவும் அவங்க தான் எனக்காக இங்க வந்து பத்திரிக்கை நாவல் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கொஞ்ச நாளா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. எங்க பாட்டிக்கு நான் இப்படி கடையில தெருவுல எல்லாம் நிக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் கொன்னே போட்டுடுவாங்க. அப்படியா? ஆ, நான் வரேன். அவன் பதிலை கூட எதிர்பாராமல் வீட்டுக்கு ஓடி வந்தவள் சமையலறையில் இரவு சமையலை கவனித்துக் கொண்டிருந்த பூமாவின் கையை பிடித்து இழுத்து கூடத்துக்கு கொண்டு வந்து உட்கார்த்தி வைத்தாள்.
அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் அவரை பார்க்கறப்ப ஒரு கவிதையோட போய் அசத்தணும். எழுதி வைங்க. திடீர்னு கேட்டா எப்படி ராணி? இது என்ன இட்லியா, தோசையா? கேட்டதும் செஞ்சு தர்றதுக்கு. அதுக்கு கூட முன்னாலேயே மாவாட்டி வச்சிருக்கணும். பூமா சொன்னதும் ராணி தனலட்சுமியின் தோளில் சாய்ந்து கொண்டு ஓவென அழுதாள். அம்மா பாரும்மா, ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். தனலட்சுமி அவிழ்ந்து தொங்கிய கூந்தலை கூட அள்ளி முடியாமல் சண்டைக்கு வந்து விட்டாள். என்னடி ரொம்பத்தான் முறுக்கிக்கிற? இந்த வீட்டுல உன்னை சோறு போட்டு வச்சிருக்கிறதே பெருசு தெரியுமா? ஏதோ இத்தனை நாளும் உன்னால என் தம்பியோட வம்சம் விளங்கும்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. வெத்து வயித்துக்கு வடிச்சு கொட்டணும்னு எங்க அம்மாவோட தலையெழுத்து ஆயிடுச்சு. ஏதோ அந்த குழந்தை ஆசைப்படுறா. 4 வரி எழுதி தர உனக்கு இத்தனை கஷ்டமா இருக்கா? என் பொண்ணுக்கு நல்ல இடம் வந்துடக் கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் தானே உனக்கு? ஐயையோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ராணி என் தங்கச்சி மாதிரி. இப்ப விளையாட்டா செய்யறது, அப்புறம் வினையா போயிட போறது என்ன? அப்படி. ஆனா அதை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல எழுது. விடுமா, அத்தைக்கு என் மேல பொறாம. எனக்கு மட்டும் ஒரு எழுத்தாளர், நல்ல மனுஷர், பணக்காரர், படிச்சவர் கிடைச்சிருக்காரேன்னு. அதற்கு மேல் பூமா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. கையில் இருந்த காகிதத்தையும் பேனாவையுமே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை ஆசையாய் அருமையாய் போற்றி வளர்த்த கலை இது! என்னவோ ஆவேசம் வந்தாற்போல அவசர அவசரமாய் காகிதத்தில் மனசில் தோன்றியதையெல்லாம் கொட்டினாள். இரவு முழுக்க பக்கம் பக்கமாய். காலையில் கற்றை காகிதங்களை ராணியின் கையில் கொடுத்தாள். இது என்ன இத்தனை? இது ஒரு கதை. எதுக்கும் ஒரு தரம் படிச்சிடு. அவர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் சமாளிக்கணும் இல்ல? ராணி அலட்சியமாய் உதட்டை சுடித்தாள். அவசியமில்ல, நான் சமாளிச்சுப்ப. கொஞ்சம் சின்னதா கவிதை மாதிரி எதுவும் எழுதக்கூடாதா? இந்த காகிதத்துல கவிதையும் இருக்கு. தேங்க்யூ, நான் வர்றேன். இப்பதான் நீங்க நல்ல அத்தை. அவள் சிட்டாய் பறப்பதை பார்த்து பெருமூச்செறிந்தாள் பூமா. தமிழ்வேலன் ராணி கொடுத்த காகிதங்களை புரட்டி பார்த்தான். என்ன ராணி இது? தெரியல. கதை. அது கவிதை. அவன் முதலில் கவிதையை படித்தான். புருவங்கள் முடிச்சிட்டன. வாசிக்க தெரிந்த கரங்களுக்குத்தான் ராகம் பிடிபடுகிறது. நேசிக்க தெரிந்த மனிதர்களுக்குத்தான் என் நெஞ்சம் புரிகிறது. உனக்கு எங்கே புரியப் போகிறது? அவன் அவளை ஆழமாய் பார்த்தான். அவளோ அவனது பார்வையை சந்திக்க முடியாதவளாய் தலையை குனிந்து கொண்டாள். ராணி, ஏன் இப்படி எழுதியிருக்க? ஏன் நல்லா இல்லையா? அவனது பார்வையில் சினம் எட்டி பார்த்தது. மெல்ல ஆனால் அழுத்தமாய் சொன்னான். இத நீ எழுதியிருக்க முடியாது. பூமாவும் ஒருவித பதற்றத்தோடுதான் இருந்தாள். தனலட்சுமியும் ராணியும் வற்புறுத்தியதனால் அவள் ஏதோ தனக்கு தோன்றியதையெல்லாம் எழுதிவிட்டாளே தவிர இதனால் ஏதாவது அசம்பாவிதம் வருமா என்கிற பயம் உள்ளூர. தமிழ்வேலன் அறிவாளி. இந்த எழுத்துக்களின் சொந்தக்காரி கண்டிப்பாய் ராணியாக இருக்க முடியாது என்பதை மிக சுலபத்தில் புரிந்து கொள்வான். அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அவளிடம் கேட்க மாட்டானா? என்னை ஏமாற்ற எத்தனை நாளாக திட்டம் என்று கேட்க மாட்டானா? அதுவும் கதையை படித்தால் புரியாதா? சம்சாரத்தில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் வார்த்தையில் வடித்து அனுப்பியிருக்கிறேனே, அத்தனையையும் இந்த சின்ன பெண் எழுதினாள் என்றால் நம்புவாரா? கடவுளே, ஏதோ அவள் கேட்டதற்கு நாளை இந்த காதல் கவிதைகளை எழுதி கொடுத்திருக்க மாட்டேனா? காதலா? அதுவும் இந்த நிலைமையிலா? மனசுக்கு ஒப்பாத வரிகளை எப்படி எழுத முடியும்? அவள் எதிர்பார்த்தபடி ராணி ஆங்காரமாய் வரவில்லை. ஓரளவுக்கு முகம் வாடியிருந்தாலும் சந்தோஷம் கலந்த பயத்துடன் தன் தாயிடமும் பாட்டியிடமும் கூறினாள். அவர் நாளைக்கு அவரோட அம்மாவோட இங்க வராராம். எதுக்கு? வேற எதுக்கு? உங்களை எல்லாம் பார்த்து கல்யாண விஷயமா பேசி ஒரு முடிவு எடுக்கத்தான். இப்படி சொன்னவள் பூமாவை மட்டும் தனியே சமையல் அறைக்குள் இழுத்து போய் கேட்டாள். ஆமா, அந்த கவிதையில நீ என்ன சொல்லியிருந்த? ஏன்? அதை படிச்சதும் அவரோட முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கவிதைய நீ எழுதியிருக்க முடியாதுன்னு சொன்னார். நான் ஒன்னு அழுதுட்டேன். அப்புறம் அவரோட அம்மா வந்துதான் சமாதானப்படுத்தினாங்க. அந்த அம்மா தான் நாளைக்கு பையனோட இங்க வர்றதா சொல்லியிருக்காங்க. ஓ, என்னவோ அவர் முகமே நல்லா இல்ல. நீ என்ன எழுதினியோ அவர் என்ன புரிஞ்சுகிட்டாரோ? அந்த கதையாவது அவர்கிட்ட கொடுக்காம இருந்திருக்கலாம். என்னமோ ஆர்வக்கோளாறு. கொடுத்துட்டேன். ஓ, என்னவோ நான் தான் படிச்சு பாருன்னு சொன்னனே. ஆமா, அதை உட்கார்ந்து படிக்கிறாங்க. சுத்த போர். எப்படித்தான் இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சு அலையிறீங்களோ தெரியல. என்னவோ அவரை பிடிக்கணுமேங்கிறதுக்காக இந்த வேஷம் கட்டுறேன். தாலி கழுத்துல ஏறினதும் மெதுவா நம்ம ஒரிஜினல் ரூட்டுக்கு போயிடுவேன். பூமா தனக்குள் சிரித்து கொண்டாள். விதி யாரையும் யாரையும் இணைக்கிறது?
அவள் தனக்குள் மூழ்கி இருக்கும்போதே கூடத்தில் பேச்சுக்குரல். சகாதேவன் வந்து விட்டான் போல. ஆனால் நாகம்மா எதற்காக குய்யோ முறையோ என கத்துகிறாள்? பூமா சமையல் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. கூப்பிட்டால் ஒழிய தானே போய் எந்த வம்பிலும் சிக்கிக்கொள்ள அவளது உடம்போ மனமோ தெம்புடன் இல்லை. டேய், என்னடா அது? கை குழந்தையோட இப்படி ஒருத்தி அழைச்சுக்கிட்டு வந்திருக்க? ஏற்கனவே தெருவில் இருக்கிறவங்க யாருமே நம்ம மதிக்கிறதில்ல. போதா குறைக்கு நாளைக்கு ராணிய பொண்ணு கேட்டு பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ளையும் அவரோட அம்மா அப்பாவும் வரப்போறாங்க. இப்ப போய் யார கேட்டுக்கிட்டு நான் அழைச்சிட்டு வரணும்? யார கேட்டு? ஆ, ஏய், இந்தா பார்வதி, உன் புள்ளை இப்படி கொடு. எங்க அம்மா பார்க்கட்டும் தான் பேரன் எப்படி இருக்கான்னு. கொடிடி, நிக்கிறா பாரு. அவன் குழந்தையை பிடுங்கி தாயின் மடியில் போட அது உயிரே போகிற மாதிரி வீறிட்டு அழ. எங்க அவ, அந்த திமிர் பிடிச்சவ? கூப்பிட அவள. அடியே பூமா, இங்க வா. இந்த அதிசயத்தை பாரு. முதல் தடவையாக நாகம்மா மருமகளின் பெயரை சொல்லி அழைத்தாள். பூமா வெளியே வந்தாள். கூடத்தில் மடி மீது அலறிக் கொண்டிருக்கும் பச்சை குழந்தையை எப்படி தூக்குவது என்று கூட புரியாமல் கூச்சலிட்டு கொண்டிருந்தாள் நாகம்மா. வாசற்கதவை ஒட்டி கருப்பாய் நோஞ்சானாய் பசலை உடம்புடன் பூமாவின் வயதை மதிக்கத் தகுந்த பெண் பயத்தில் பேச்சு வராமல் அப்படியே விரைத்து நின்று கொண்டிருந்தாள். ஏய், இத பாரு, உங்க அண்ணனுங்க 2 பேரும் என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தாத்தான் சொத்தை தருவேன்னு சொல்றானுங்க. உனக்கோ இனிமே குழந்தை பிறக்கவே வழி இல்ல. அதான் கர்ப்பப்பையே கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டியே. இவ உன் சக்களத்தி, என் சின்ன வீடு, புரியுதா? இவன் என் பையன். பிறந்த 5 நாள் ஆறது. ஆஸ்பத்திரியில இருந்து நேர இங்க நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பையன் உனக்கு பிறந்ததுன்னு உங்க அண்ணன்களை வரவழைச்சு காட்டு. சொத்து நகை எல்லாத்தையும் பிரிச்சு தர சொல்லு. வந்தவள் பூமாவை கலக்கத்துடன் பார்த்தாள். என்னங்க, அதெல்லாம் வேணாங்க. குழந்தைய என்கிட்ட கொடுத்துடுங்க. பார்வதி, நீ எதுக்கு பயப்படுற? நீ தான் என் பெண்டாட்டி. நகையெல்லாம் கூட உனக்குத்தான். உன்னைய நான் மகாராணி மாதிரி வச்சுப்ப. பாருங்க, வீட்டுக்கு போகலாம். எங்க அம்மா கிட்ட குழந்தையோட போனா உன்னை ஏத்துப்பான்னு சொல்லித்தான் அழைச்சிட்டு வந்தாரு. இங்க வந்தவுடனே தான் இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பெண்டாட்டி இருக்கிறதெல்லாம் தெரியுது. என்னை விட்டுட சொல்லுங்க. நான் எங்க பேட்டைக்கே. அவள் சொல்லி முடிக்கவில்லை. சகாதேவன் அவளை பலாரென கன்னத்தில் அறைந்தான். ஐயோ! அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு அப்படியே சுருள அடுத்த அடிக்கு கையை ஓங்கிய சகாதேவனின் எதிரில் வந்து நின்று அவளது ஓங்கிய கரத்தை இறுக்கி பிடித்தாள் பூமா. எங்கிருந்துதான் அத்தனை பலம் வந்ததோ? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு தெரியாமலேயே உன்னோட பழகி ஒரு பிள்ளையையும் பெத்திட்டு இருக்கா ஒருத்தி. அவளை போய் அடிக்கிறையே? என்னடி மரியாதை இல்லாம பேசுற? உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? இப்ப இந்த குழந்தையையும் இந்த பொண்ணையும் உள்ள கொண்டு போய் படுக்க வைக்க போறியா, இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? போலீஸ கூப்பிடுவியா நீ? எங்க கூப்பிடு பார்க்கலாம். சகாதேவன் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நின்றான். போதை அவனை முன்னும் பின்னுமாய் ஆட்டுவித்தது. இத்தனைக்கும் நடுவில் ராணி நாளைக்கு தனக்கு நிகழவிருந்த நல்ல காரியம் இப்படி மாமனால் தடைப்பட்டு போயிற்றே என்கிற வேதனையில் விசும்பினாள். அவரும் அவரோட அப்பா அம்மாவும் இங்க எப்படிமா வருவாங்க? இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாமா இப்படி பண்ணணுமா? பூமா ராணியின் தோளை தொட்டாள். ராணி, இப்ப கூட மாமா இதே காரியத்தை நாளை மறுநாள் செஞ்சிருக்கலாம்னு தான் நினைக்கிறையே தவிர அவர் செஞ்ச துரோகம் எல்லாம் உனக்கு தெரியல பாத்தியா? அவள் வெடுக்கென தலை நிமிர்ந்தாள். அதுக்கு என்ன செய்யறது? சில பேர் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. இது மாதிரி ஒரு புருஷனை கட்டிட்டு அவதிப்படம்னு உங்க தலையில எழுதியிருக்கு. இதுக்காக நான் ஏன் கஷ்டப்படணும்? குட், இப்ப கேட்ட பாரு. இதுதான் நல்ல கேள்வி. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பக்கத்து தெருவில் வீடு இருக்கு. ஒழுங்கா அங்கேயே இருந்திருந்தா இப்படி எல்லாம் அவஸ்தைப்பட வேண்டாம் இல்லையா? இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. 2 பேரும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. ஐயோ, அப்ப நானு? எவளோ முன்ன பின்ன தெரியாதவளோட உட்கார்ந்து அவனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கணுமா? ஏ ராணி, இரு, நானும் வர்றேன். தனலட்சுமி தாயை கடுப்புடன் பார்த்தாள். இப்ப நீ எதுக்கு? நானே எப்படி அந்த மாப்பிள்ளை பையனை எங்க வீட்டுக்கு வர சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீயும் உன் பையன் சம்பந்தப்பட்டவங்களோ யாரும் அங்க வர வேணாம். தனலட்சுமி இந்த வார்த்தைகளை பூமாவை பார்த்து வீசி விட்டுத்தான் கிளம்பினாள். போய் உங்க அப்பாவை அழைச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். நாளைக்கு அந்த வீட்டுக்கு வர சொல்லணும். மகளும் பேத்தியும் போவதை பார்த்து நாகம்மா விக்கித்து உட்கார்ந்திருந்தாள். பூமாதான் புதிதாய் வந்தவளுக்கு சோறு போட்டு படுக்கை தலையணை எல்லாம் கொடுத்து சமையல் அறையை ஒழித்துவிட்டு வெளியே வந்தாள். தனது பெட்டியை எடுத்து அதில் தனது புடவை, துணிமணி, இன்னும் அவளது அப்பா ஆசையாய் கொடுத்த பொருட்கள் இத்தனையுடன்
தனது கதை கவிதைகள் அடங்கிய நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு வெளி வாசலுக்கு வந்தாள். எங்கடி நீயும் கிளம்பிட்ட? நாகம்மா அடி வயிற்றில் இருந்து பீரிட்ட அழுகையை அடக்க முடியாது அலறினாள். அழாதீங்க, இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல, நான் போறேன். இப்படி ஒரு கல்யாணம் நடந்து 6 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்ததையே மறந்துட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பிழைச்சுக்கிறேன். ஆனா நிச்சயமா என்னோட அண்ணன்கள் வீட்டுக்கு போக மாட்டேன்னுட்ட. என்னை தேட வேண்டாம்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. சட்டப்படி விவாகரத்து செய்யவும் தயாரா இருக்கேன். இந்த பொண்ணையும் குழந்தையுமாவது உங்க பிள்ளை நல்லபடியா வச்சு காப்பாத்தட்டும். பாவம், பார்த்தா ஒண்ணும் தெரியாத பாமர பொண்ணு மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆகாம கையில குழந்தையோட இவ தன் சேரி பக்கம் போய் நின்னா அங்க இருக்கிறவங்க கோவத்துல வெட்டி போட்டுடுவாங்க. அவள் பெட்டியுடன் வாசலை தாண்டும் போது உள்ளிருந்து ஒரு குரல் மிக பலவீனமாய், அக்கா. பூமா திரும்பி பார்த்தாள். சகாதேவன் அழைத்து வந்த பெண்தான். கையில் பூனைக்குட்டி மாதிரி குழந்தையை இடுக்கியபடி தள்ளாடியபடி நடந்து வந்தாள். அக்கா, நீங்க எங்க போறீங்களோ என்னையும் அழைச்சுக்கிட்டு போயிடுங்க. உன்னையா? ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகாம பிள்ளைய பெத்துக்கிட்டேன்னு ஏற்கனவே எங்க வீட்ல எல்லாருக்கும் கோபம். குழந்தையோட போய் அம்மாவை பேசியே சரி செய்யறேன்னு சொல்லித்தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாரு. இங்க பார்த்தா படிச்சவங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கே இந்த கதின்னா நான் ஏழை, எழுத்து வாசனை அறியாதவ. இந்த ஆளோட எத்தனை நாளைக்கு குடித்தனம் செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால நானும் உங்க கூடயே உங்க நிழல்லையே ஒரு ஓரமா படுத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்ட மிச்சம் எனக்கு போதும். எனக்கு தேவையெல்லாம் ஒரு தைரியம், பாதுகாப்பு. உங்களால அதை தர முடியும்னு தோணுது. பூமா ஒரு கணம் அவளையே இமைக்காமல் பார்த்தாள். பரவாயில்லை, புத்திசாலி. படித்த பெண்ணான தனக்கே இந்த முடிவை எடுக்க 6 வருடங்கள் தேவைப்பட்டது என்றால் இவள் சில மணி நேரத்துக்குள் எத்தனை வேகமாய் முடிவெடுத்து விட்டாள். அது சரி, இவளையும் அழைத்து கொண்டு எங்கே போவது? எங்கேயாவது உலகத்தில் இடமா இல்லை? தெருவில் இருவருமாய் இறங்கி நடக்க அந்த வாடகை நூல் நிலையம் தாண்டியவுடன் ஒரு கணம் நின்றாள் பூமா. வாசல் பக்க சுவரில் தமிழ் வேலன் என்கிற பொன்னிற எழுத்துக்கள் பிரகாசமாய். இந்தா, உன் பேர் என்ன? பார்வதி. பார்வதி, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போவோம். பூமா தமிழ் வேலனின் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினாள். எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நிறுத்தி நிதானமாய் பேசிக் கொண்டிருந்த பூமாவையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தமிழ். பூமா உட்கார்ந்திருந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் மடியில் குழந்தையை போட்டுக்கொண்டு பார்வதி. இவர்களை ஒருவித அதிர்ச்சியுடன் பார்த்தபடி தமிழ் வேலனின் பெற்றோர்கள், இன்னும் கூட இந்த நாள்ல கூட இப்படியெல்லாம் நடக்கிறதா? நீங்களும் படிச்சிருக்கீங்க, இப்ப எடுத்த முடிவை எப்பவோ எடுத்திருக்கலாமே. இப்படி 6 வருஷங்களை தொலைச்சிட்டு. பூமா சிரித்தாள். 6 வருஷங்களை நான் தொலைக்கல. மனிதர்களை இனம் கண்டு கொள்ள எனக்கு இந்த காலம் தேவையா இருந்தது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் சொந்த சகோதரர்கள் மனசு மாற மாட்டாங்களா? இல்ல இந்த புருஷன்தான் பணத்தை விட பெண்டாட்டி தான் வசத்தின்னு நினைக்க மாட்டானா? அதுவும் இல்லைனா எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் நானுமா இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில போய் வாழ மாட்டோமா? இப்படி எனக்கு இருந்த ஒவ்வொரு வாசலா தட்டி பார்க்கவே 6 வருஷங்கள் ஆயிடுத்து. இப்ப மட்டும் எப்படி? இனிமே என்னால என் கணவருக்கு பணமோ சொத்தோ எதுவுமே கிடைக்க போறதில்ல. குழந்தையும் கிடையாது. தினம் தினம் செத்து பிழைக்கணும். வாழ்க்கையில எனக்குன்னு எங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தையோ நகையையோ நான் பெருசா நினைக்கவே இல்லை தமிழ்வேலன். ஆனா ஆனா என் எழுத்த பெரிய புதையலா நினைச்ச. என்கிட்ட இருந்த யாரும் அதை பறிக்க முடியாதுன்னு ரொம்பவும் தெம்பாவே இருந்த. அது ஏன் உலகம் தமிழ், அழகான சொர்க்கம். என் வலி வேதனை அத்தனையையும் மறந்து கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்கேன்னா எனக்காக நான் எழுதுற சில வரிகள் தான். அதுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். தமிழ்வேலன் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலை குனிந்தான். இதற்குள் ஓரளவுக்கு சுதாரித்து கொண்ட தமிழ்வேலனின் தாய் உள்ளே ஓடிப்போ இருவருக்கும் காஃபி கலந்து கொண்டு வந்து வைத்தாள். கொஞ்ச நேரம் முன்னாலதான் தமிழ் என்கிட்ட சொன்னான், இந்த கவிதை கதையெல்லாம் இந்த பொண்ணு எழுதலமா. இத்தனை அனுபவமும் விவேகமும் இத்தனை சின்ன பொண்ணுக்கு ஏற்பட்டதில்லைன்னு தோன்றது. அதுக்காகவே நான் நாளைக்கு அவ வீட்டுக்கு போய் பார்க்க போறேன். நீயும் அப்பாவும் என் கூட வரணும்னு சொன்னா. எனக்கு கூட கோபமா வந்தது. எதுல தான் சந்தேகப்படுறதுன்னு இல்லையான்னு திட்டுன. தமிழ் தாயை பரிவாய் பார்த்துவிட்ட பூமாவை பார்த்து சிரித்தான்.
அம்மா பாவம் எனக்கேத்த மாதிரி எழுத்துல ஆர்வம் திறமை இருக்கிற பெண்ணா கிடைக்கணுமேன்னு ரொம்ப தான் தேடிக்கிட்டு இருந்தா. ராணியை நான் தான் செலக்ட் பண்ணேன். அம்மா அவளை தன் மருமகளாவே நினைச்சு. இப்பொழுது பூமா அவனை பார்த்து அழுத்தமாய் நிதானமாய் கேட்டாள். ராணிக்கு கதை கவிதை இதுல எல்லாம் ஆர்வம் இல்லைங்கிற ஒரே குறையை தவிர வேற ஒரு குறையும் சொல்ல முடியாது இல்லையா? இருக்கலாம். ஆனா எடுத்த எடுப்புல சொன்ன போய் அதை என்னை ரொம்பவும் உறுத்தும் மேடம். இப்பேற்பட்ட பொய் அது. யாரோ எழுதினது தானே யாரோ எழுதினத தானே எழுதினதா சொல்றதும், தனக்காக புதுசா எழுதி தர சொல்லி மிரட்டுறதும், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத செயல் இல்லையா? இப்படிப்பட்டவளை நம்பி எப்படி என் வாழ்க்கையையே ஒப்படைப்ப? அவ இன்னமும் ஒரு குழந்தைதான் தமிழ். தனக்கு ஒரு நல்ல பேர் வரணும்னு குழந்தைகள் எப்படி ஓடி ஓடி உழைக்குமோ அப்படித்தான் இவளும். இருக்கட்டும். இவன் விஷயத்துல நான் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க விரும்பல. முதல்ல உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வழி செஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூக சேவகி அம்மா, காயத்ரி மாதவன்னு பேரு. காலையில அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு, உங்கள அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். அவங்களோட பாதுகாப்புல இருந்தபடியே ஏதாவது ஒரு வேலைக்கு என்னால முடிஞ்சத செய்யறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க தான் தங்க வேண்டியிருக்கும். கவலைப்படாதீங்க. அம்மா இருக்காங்க துணைக்கு. உங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லையே. சிரமமா? சரியா போச்சு. இப்பத்தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க எழுத்து திறமைக்கு நான் தலை வணங்குறேன் மேடம். இது மாதிரிப்பட்ட திறமைகள் வெளிய தெரியாம மக்கி போயிடக்கூடாது. உங்களுக்கு நான் தேடுற வேலை கூட எனக்கு தெரிஞ்ச பத்திரிகை ஆபீஸ்ல தான். பூமா கண்ணீர் மல்க சிரித்தாள். ரொம்ப நன்றி தமிழ். உள்ளம் புறமும் ஒரே மாதிரியா இருக்கீங்க. எல்லா விஷயத்திலையும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு ராணி விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம். அவள் பேசி முடிக்கவில்லை. மறுபடியும் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. தமிழ்வேலனின் தந்தைதான் போய் கதவை திறந்தார். கையில் பழம், பாக்கு, வெற்றிலை நிரம்பிய தட்டுடன் தனலட்சுமி. அவள் பின்னாலேயே அவளது கணவர் கணேசு. வாங்க. யார் வந்தாலும் வரவேற்றே பழக்கப்பட்ட நாக்கு அவர்களை வரவேற்றது. தனலட்சுமியின் பார்வையில் முதலில் பட்டது மூமாதான். அவ்வளவுதான். முகம் அப்படியே சுட்ட கத்தரிக்காய் மாதிரி ஆகிவிட்டது. என்னங்க, வாங்க நாம போயிடுவோம். இனிமே நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காது. அவள் தன் கணவரிடம் கூறிவிட்டு வேகமாய் திரும்ப தமிழ்தான் குரல் கொடுத்தான். என்னங்க வந்தீங்க, உங்களுக்குள்ள நீங்களா எதையோ பேசிட்டு திரும்பிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. தனலட்சுமியின் கண்கள் நிமிஷமாய் குளமாகின. வேணாம்ங்க. எப்ப இவ இங்க இருக்காளோ நாங்க நினைச்சு வந்த காரியம் நடக்காது. நாங்க வரோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா அது இவங்க கேட்டுக்கிட்டதால நடந்தாதான் உண்டு. உங்க மகாராணிக்காகத்தான் இவங்க என்கிட்ட பல விதத்திலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றேன். ஆனா இவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லுங்க. எனக்கு என் மனைவி இலக்கியவாதியா இருக்கணுங்கிற லட்சியம் எல்லாம் எதுவும் இல்ல. இதயம் பரிசுத்தமா இருக்கணும். மத்தவங்களோட உணர்ச்சிகளை மதிக்கணும். போலி கௌரவம், வரட்டு பிடிவாதம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். முடியுமான்னு கேட்டு வைங்க. அப்புறம்தான் கல்யாண பேச்சே. தனலட்சுமி அப்படியே சிலை மாதிரி நின்றாள். கணேசு மட்டும் தமிழ் வேலனை பார்த்து கை குவித்தான். எனக்கு நீங்க மாப்பிள்ளையா வரீங்களோ இல்லையோ, என் பெண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் கண்ணை திறந்து விட்டுருக்கீங்களே, அதுக்கே நான் கோடி முறை நன்றி சொல்லணும். நான் வர்றேங்க. பூமா, நான் வர்றேன். சகாதேவன் மறுபடியும் வந்து அதட்டுவான், அழுவான். தப்பி தவறி கூட அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. என்ன? கணேசுவுக்கு இவ்வளவு பேசத் தெரியுமா என்று வியந்து போனாள் பூமா. இரவு முழுக்க தமிழ் வேலனின் வீட்டில் அது ஒரு உன்னதமான அனுபவம் அவளுக்கு. அவனுக்குமே அப்படித்தான் என்பது அவனது பேச்சில் இருந்தே புரிந்தது. அந்த கவிதைகளை படிச்சுட்டு நான் சிலிர்த்து போனேன் மேடம். உண்மையிலேயே கல்லூரி கவிதை போட்டி நடுவராக போன எனக்கே அந்த கவிதையை படிச்ச உடனே ச்சே, எத்தனை பெரிய விஷயத்தை எவ்வளவு சுலபமா எழுதிடுச்சே இந்த பொண்ணு. நாமெல்லாம் எங்க இருக்கோம்னு அசந்து போயிட்டேன். நீங்க கிரேட் மேடம். பூமான்னு கூப்பிடுங்க தமிழ். உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா அப்படித்தானே கூப்பிடுவீங்க? இதை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த தமிழ் வேலனின் தாயார் புடவை தலைப்பினால் கண்களை ஒற்றிக்கொண்டாள். எனக்கும் ஒரு சகோதரி இருந்தா பூமா. என்னோட 10வது வயசுல அவ செத்து போனா. என்ன விடவும் 8 வயசு பெரியவ. கல்யாணம் செஞ்சு கொடுத்த ஒரே வருஷத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் எத்தனையோ வசதியா சீர் செஞ்சிருந்தாங்க. அப்படியும் அந்த பொண்ண தினமும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடிச்சு உதைச்சு அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு அழுதுட்டு வந்து நிக்க பிடிக்காத என் அக்கா ஒரு நாள் உடம்பு முழுக்க மண்ணெண்ணெயை ஊத்தி நெருப்பு வச்சுட்டா.
எனக்கு அந்த காட்சி இன்னமும் என் மனசுல அப்படியே படமா பதிஞ்சிருக்கு. நான் அப்ப லீவ்ல வீட்ல இருந்தேன். எங்க வீட்ல வந்துதான் செத்து போனா எங்க அக்கா. உடம்பு முழுக்க நெருப்போட ஒரு சூரியன் இறங்கி தெருவுல ஓடுற மாதிரி. தமிழ்வேலன் தலையை குலுக்கிக் கொண்டான். அவன் தாய் மெல்ல விசும்பினாள். எதுவுமே நம்ம பாதிக்காம, நம்மால மத்தவங்க மனச பிடிச்சு உலுக்குற மாதிரி எழுத முடியாது இல்லையா? நான் எழுத்தாளனா ஆனது கூட, எங்க அக்காவோட நினைப்பு எனக்குள்ள எப்பவும் இருக்கிறதுனால தான். நான் கூட இப்படித்தான் கல்லூரியில ஒரு கவிதை போட்டியில கலந்துட்டு முதல் பரிசு வாங்கினேன். அவன் தனது முதல் கவிதையை வாய்விட்டு சொல்கிறான். செம்பருத்திப்பூ, அந்திவான சிவப்பு, அரக்காய் சிவந்த மருதோன்றி, நடுவாசலில் கொட்டிய ஆரத்தி, அம்மன் கோவில் குங்குமம், இப்படி எந்த சிவப்பை பார்த்தாலும் வரதட்சணை கொடுமையால் பற்றி எரிந்த என் சகோதரிதான் தெரிகிறாள். பூமாவுக்கு அந்த எழுத்தாளனின் சோகம் புரிந்தது. அவனை எது எழுத வைத்தது என்பதும் புரிந்தது. பூமா இந்த 2 வருடங்களில் பிரமாதமாக வளர்ந்து விட்டாள். அவளது இந்த வளர்ச்சிக்கு தமிழ் வேலன் மட்டுமில்லை, காயத்ரி மாதவனும் பெரிய பக்கபலம்தான். இல்லாவிட்டால் கையில் ₹1 கூட இல்லாத நிலையில் 2 பெண்களையும் ஒரு கை குழந்தையையும் பாதுகாப்பாக தங்க வைத்து 2 வேளை சோறு போட யார் இருக்கிறார்கள்? பூமா மிக தீர்மானமாக சொல்லிவிட்டாள். எங்க அண்ணன்களை சிரமப்படுத்த விரும்பல. எனக்கு என்னை மட்டுமல்லாம என்னை நம்பி வந்த இந்த பெண்ணையும் குழந்தையையும் கூட கவனிச்சுக்க தெம்பு இருக்கு. ஒரு வேலை மட்டும் கிடைச்சா போதும். தமிழ்வேலன் ஒரு பத்திரிகையில் உதவி ஆசிரியையாக வேலைக்கு சேர்த்து விட்டான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தமிழ். உங்க உதவி மட்டும் சமயத்துல கிடைக்கலைன்னா அப்படி சொல்லாதீங்க. திறமை இருக்கிறவங்களை எத்தனை தான் தரையில போட்டு அமுக்கினாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கட்டாயம் முன்னுக்கு வருவாங்க. நாளைக்கு நீங்க உங்களோட சுயசரிதையை எழுதுறப்ப அதுல நானும் ஒரு மூலையில இருப்பேன் இல்லையா? அதுவும் ஒருவித சுயநலம் தானே? அவன் சொன்னது பொய்க்கவில்லை. திறமையும் உழைப்பும் பூமாவை வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின. அநேகமாய் அவளது பெயர் வராத பத்திரிகையோ புகைப்படம் வராத நாவல் அறிவிப்போ இல்லை எனலாம். அவளது எழுத்தை படிக்கவென்றே வாசகிகள் வாரா வாரம் காத்து கிடக்க, நடுவில் இவள் எழுதிய கதை ஒன்று தொலைக்காட்சியில் பிரமாத வரவேற்பை பெற, கதை, திரைக்கதை, வசனம், இப்பொழுது இயக்குனராகவும் இருக்கும் பூமா தனியாக வீடு பார்த்து அதில் பார்வதி குழந்தையுடன் வசிக்கிறாள். தொலைக்காட்சியில் இவள் இயக்கும் கதைகளுக்காக வீட்டிலேயே கலந்துரையாடல், இரவு பகல் பாராமல் படப்பிடிப்புக்காக வெளியூர் பயணம். பார்வதி இவளுடன் மனம் ஒத்து பழகும் நல்ல பெண். வீட்டையும் மற்ற பொறுப்புகளையும் அவள் கவனித்துக் கொள்வதால் பூமாவுக்கு அந்த கவலையெல்லாம் எதுவும் இல்லை. எந்த விழாவுக்கு போனாலும் பார்வதியும் அவளும் ஒரே மாதிரி உடுத்தி ஒன்றாகவே போய் வருவார்கள். அக்கா, எனக்கு இத்தனை பவிசெல்லாம் வேணாம்க்கா. ஏதோ உங்ககிட்ட பாதுகாப்பா தங்கவும் 2 வேளை சாப்பாடும் கிடைச்சா போதும்னு. பேசாத பார்வதி. எனக்கு ஒரு விதமான வழியை கடவுள் காட்டியிருக்காருன்னா உனக்கு என் மூலமா இன்னொரு பாதை. நீ இத்தனை கவனமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதால தான் நான் வெளியில ஓட முடிகிறது. அதனால நீயும் நானும் ஒண்ணுதான். பார்வதியை பற்றி யார் கேட்டாலும் என் தங்கை என்றுதான் சொல்வாள் பூமா. ஒரு முறை அவளை நேரில் சந்தித்து பேச கனகு தொலைபேசியில் அனுமதி கேட்டிருந்தான். என்ன விஷயம்னா? ஒண்ணுமில்ல பூமா, உன்னை பத்தி தினமும் பத்திரிக்கையில டிவியில பார்த்துட்டே இருக்கோம். என் பெரிய பொண்ணு சிவகாமி இல்ல, அம்மா பேரைத்தானே வச்சிருக்க. அவ உன்னை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா? பூமா தனக்கு அத்தைங்கிறதை நம்பவே மாட்டேங்கிறா. சின்ன பிள்ளையில நாம 3 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் கூட காட்டின. நேர்ல வந்தா ஒரு வேளை நம்பலாம். பூமா சிரித்தாள். என்ன பூமா சிரிக்கிற? எப்பவும் எங்க மனசுல எல்லாம் நீதான் நிறைஞ்சிருக்க தெரியுமா? அது என்னவோ நீதான் எங்க கிட்ட இருந்து விலகி போயிட்ட. நான் இப்படியே இருக்கேனே அண்ணா. எதுக்கு என்னை வந்து பார்க்கணும்னு எதுக்கும் என்னை வந்து பார்க்கணும்னு தோணுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அப்புறமா பேசுறேன். ஷூட்டிங்க்கு ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க. பார்வதி கண்கள் தழும்ப பார்த்து கொண்டே நின்றாள். அம்மாடி, உனக்கு தான் எம்பிட்டு நல்ல மனசு. மயில் இறகால தடவி கொடுக்கிற மாதிரி பேசுறையே. ஒரு முறை சகாதேவன் வீடு தேடி வந்தான். பூமா வீட்டில் இல்லை. பார்வதி வாசற்கதவை திறக்கவே இல்லை. தெருவோடு நின்று கத்திவிட்டு போனானாம். பயப்படாத பார்வதி, அவனால ஒன்னும் செய்ய முடியாது. கோர்ட்டு மூலமா நான் இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டுட்டேன். லெட்டர் போயிருக்கோம். அதான் நேரா வந்து கத்திட்டு போயிருக்கா. இன்னொரு தடவை வந்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடு. பாவ புண்ணியமே பார்க்காத. அன்று தமிழ் வேலனுக்கும் ராணிக்கும் திருமணம். ஆம், கிட்டத்தட்ட 2 வருட காலம் காத்திருந்து ராணியின் மனசில் படிந்திருந்த பொறாமை, பொய், போலியான கௌரவம் இத்தனையையும் சுத்தமாய் கழுவிவிட்டு
புது ராணியாய் அவளை அவன் ஏற்றுக்கொள்ளும் நாள். காரை பூமாதான் ஓட்டி சென்றாள். நடுவழியில் கனகுவையும் அம்சாவையும் பார்க்க நேர்ந்தது. நேரில் பார்த்தவுடன் அவனது இளைத்த கருத்த தேகத்தை பார்த்ததுமே பதறிப்போனாள் பூமா. காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடி வந்தாள். அண்ணா, எங்க இப்படி? உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டுக்கு ஆட்டோ இன்னைக்குன்னு பார்த்து. அம்சாதான் பேசினாள். கனகு தலை கவிழ்ந்து நின்றிருந்தான். ஏறிக்கங்க, வீட்டில் இறக்கிட்டு போறேன். வேண்டாமா, நாங்க இப்படியே போறோம். ஏறிக்கங்க அண்ணா, நான் சொல்றேன் இல்ல. அவர்கள் தயங்கியபடி காரில் ஏற கார் தானாகவே அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது. ஒரே ஒரு முறை அந்த வீட்டை முழுசாய் பார்த்தாள் பூமா. சின்ன வயசில் வாசல் நிறைய புள்ளிகளை வைத்து கோலத்தை முடிக்க முடியாமல் திண்டாடியதும் அப்பா அந்த வாசல் திண்ணையிலேயே உட்கார்ந்து மகள் கோலம் போடும் அழகை ரசித்ததும் மனக்கண் முன் படமாய் விரிந்தது. அக்கா, அங்கே கல்யாண மண்டபத்துல தமிழ் நீங்க வந்து வாழ்த்தணுங்கிறதுக்காக தாலியும் கையுமா காத்துட்டு இருப்பாரு. அடடே, ஆமா. பூமா தனது நினைவுகளை எல்லாம் அங்கேயே உதறிவிட்டு பறந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.